பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினில் முஸ்தஃபா அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ லா யுகய்யிரு மா பிகௌமின் ஹத்தா யுகய்யிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஸதகல்லாஹுல் அலீம். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் சஹாபாக்கள், தாபியின்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள் கூடியிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், ஒரு அற்புதமான நிகழ்வு. கடந்த குறிப்பிட்ட காலங்களில் எல்லா இடங்களிலுமே இந்த வாலிபர்களுடைய வளர்ச்சியை நோக்கி ஜமாத்துல் உலமா சமூகம் அனைவரும் ஒரு நீண்ட இலக்கோடு பயணிக்கக்கூடிய சிறந்த முயற்சி, மிக சிறப்பானதாக அமையக்கூடிய வாய்ப்பு அல்லாஹு தஆலா அருளணும். ஏன்னா ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவங்க நம்முடைய வாலிபர்கள் தான். ஒரு சமூகத்தில் பல சேவைகள் நடக்கலாம், பலதரப்பட்ட சேவைகள் சமூகத்தில் நடந்து கொண்டே இருக்குது. சில பேர் பள்ளிக்கூடங்கள் கட்டுறாங்க, கல்லூரிகள் கட்டுறாங்க, சில பேர் மருத்துவமனைகள், உணவுகள் கொடுக்குறாங்க, வைத்தியம் பார்க்குறாங்க. இது போன்ற பல சேவைகள் சமூகத்தில் நடந்து கொண்டே இருக்குது. மாஷா அல்லாஹ், எல்லா சேவைகளை விடவும் மிக முக்கியமான ஒரு சேவை என்னன்னா, அடுத்த ஜெனரேஷனை நல்ல இலக்குள்ளவர்களாக, நல்ல ஆளுமைகளாக, வலுவுள்ளவர்களாக இந்த இந்தியாவுடைய சமூகத்தினுடைய, நம்ம நாட்டினுடைய வளர்ச்சியில பங்கு பெறக்கூடிய இளம் சமூகத்தை உருவாக்குவது காலத்தினுடைய மிக மிக அவசியமான விஷயம். அதை நோக்கிதான் திருநெல்வேலி மாவட்ட ஜமாத்துல் உலமா மிக சிறப்பான முறையில் இளைஞர்களுக்கு ஒரு சரியான விழிப்புணர்வோடு ஒரு சமூக எழுச்சியை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்ற மிகப்பெரிய திட்டத்தோடு இந்த இளைஞர்களுக்கான இது போன்ற பயிலரங்கங்களை, வகுப்புகளை நடத்த முயற்சிக்கிறார்கள். உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் மாஷா அல்லாஹ் வந்திருக்கிறீங்க. இங்க எல்லாத்துக்குமே பொறுப்புகள் இருக்குது. everyone has some responsibilities. இங்க எல்லாத்துக்கும் சில பொறுப்புகள் இருக்கு. அந்த பொறுப்புகளை விளங்கி அந்த பொறுப்புகளுக்காக தன்னை தியாகம் செய்து அர்ப்பணித்து ஒரு சில சேவைகளை, ஒரு சில தியாகங்களை செய்து இந்த நாட்டினுடைய, இந்த மண்ணினுடைய, இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக நாம் பங்கு பெறும்போது நாம் ஒரு வலிமையான வளமான சமூகமாக மாறுகிறோம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஏனென்று சொன்னால், இன்னைக்கு உலகத்திலேயே அதிக வாலிபர்களை கொண்ட ஒரு நாடு இந்தியா. உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்ல 61% வாலிபர்களை கொண்ட ஒரு நாடு என்பது இந்தியா. அதனாலதான் இந்தியாவை அடுத்த 10-20 வருஷத்துல ஒரு வலிமையான நாடாக மாற்ற முடியும் என்பதை ஆய்வாளர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லும் போது சொல்லுவாங்க, ஒரு சமூக எழுச்சியில மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் வாலிபர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த வாலிபர்களான நாம இந்த இந்தியாவுடைய, இந்த மண்ணினுடைய, இந்த சமூகத்தினுடைய, இந்த மனித இனத்தினுடைய வளர்ச்சிக்காக நாம நம்மளை எப்படி வளர்த்துக்கணும், எப்படி ஒரு இலக்குகளோடு பயணிக்கணும், ஒரு திட்டமிட்ட சமூகமாக நம்ம எப்படி உருவாகணும் அப்படிங்கிறது தான் இந்த மீட்டிங்கினுடைய, இந்த இளைஞர்களுடைய கூட்டத்தினுடைய மிக முக்கியமான கருதுகோளாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே என்ன பேசப்படுதோ, இங்கே என்ன சொல்லப்படுதோ அதை கொஞ்சம் ஆழமாக உங்களுடைய மூளையில வாங்காம உங்களுடைய உள்ளத்துல வாங்குங்க. அறிவு என்பது 2 வகைப்படும் சொல்றாங்க. ஒன்று இன்ஃபர்மேஷன், இன்னொன்று டிரான்ஸ்ஃபர்மேஷன். மனிதனுடைய மூளையிலிருந்து உருவாகக்கூடியது இன்ஃபர்மேஷன், மனிதனுடைய உள்ளத்திலிருந்து, கல்விலிருந்து உருவாகிறது டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இளைஞர்களான நீங்க உங்க உள்ளத்துல கருத்துக்களை உள்வாங்குங்க. இந்த சமூகம் இருக்குதே, இஸ்லாமிய சமூகம் இருக்குது, இந்த நாட்டுக்காக, இந்த மண்ணுக்காக பல தியாகங்களை செய்து அர்ப்பணித்து ஒரு வலுவான ஜனநாயகத்தை உருவாக்குவதற்கு நம்முடைய முன்னோர்கள் பல தியாகங்கள் செய்து அர்ப்பணித்து தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் இழந்து ஒரு சமூக கட்டமைப்பை நமக்கு உருவாக்கி கொடுத்து சென்றிருக்கிறாங்க. இதை நாங்கள் வலுப்படுத்துவதும், இதை நாங்கள் மேம்படுத்துவதும் நம் மீது கடமையாக இருக்குது. அதனால் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய 5 முக்கியமான விஷயங்களை பற்றி நான் பேச விரும்புகிறேன்.
இந்த 5 விஷயங்களையும் திரும்ப திரும்ப மனதில் ஆழமாக பதிய செய்யுங்க. முதலாவது, வரலாற்றை படிங்க. முதலாவதாக வரலாற்றை கற்றுக்கொள்ளுங்கள். வரலாறுகள் தெரிந்த சமூகம் மட்டும்தான் வரலாறை உண்டாக்கவும் முடியும், வரலாறை பாதுகாக்கவும் முடியும். வரலாறு தெரியாத சமூகத்தினால் வரலாறை உண்டாக்கவும் முடியாது, வரலாறை பாதுகாக்கவும் முடியாது. இந்த சமூகத்தினுடைய அச்சாணிகள் நீங்கள், வருங்கால சமூகத்தினுடைய பொறுப்புதாரிகள் நீங்கள். இந்த நாட்டினுடைய, இந்த மண்ணினுடைய, இந்த மாநிலத்தினுடைய, இந்த மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்புதாரிகளாக நீங்க மாறணும். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குன்னா, முதலாவதாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வரலாறுகளை அறிந்து. வரலாறுகள் ஒரு சமூகத்தினுடைய அச்சாணிகள், வரலாறுகள் ஒரு சமூகத்தினுடைய எழுச்சிகள். இஸ்லாமிய சமூகம் என்பது ஏதோ நேத்து உருவான ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய சமூகம் என்பது இந்த உலகத்தை 1318 ஆண்டுகள் அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், அரசியல் மாற்றங்களால், கலாச்சாரங்களால், அடையாளங்களால் மிக வலிமையான இருந்த சமூகம். இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எல்லா நிலையிலும் தன்னை இழந்து, தன்னை அர்ப்பணித்து, ஒரு ஜனநாயகத்தை, ஒரு குடியரசை மிக ஆழமாக எல்லா மக்களோடு வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு இந்த மண்ணை, இந்த மக்களை உருவாக்கிய முன்னோர்களுடைய வாரிசுகள் நாம. இந்த வரலாறுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காந்தி நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் 1920 உருவாக்கும் போது அவருக்கு பக்கத்துணையாக இருந்து, அவருக்கு மிகப்பெரிய உதவிகள் செய்து அதை கட்டமைத்து கொடுத்தது இஸ்லாமிய சகோதரர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பிரிட்டிஷுக்கு எதிராக நேஷனல் ஆர்மி மிகப்பெரிய ஒரு படையை உருவாக்கும் போது அந்த படையில 27% இஸ்லாமிய இளைஞர்கள் முன்வரிசையில் நின்னாங்க. வ.உ. சிதம்பரனார் அவர்கள், அவர் கப்பலோட்டிய தமிழர், மிகப்பெரிய கப்பல் இயக்கத்தை உருவாக்கப்படும் போது அவருடைய 8000 ஷேரையும் வாங்கி அவருக்கு அந்த கப்பல் இயக்கத்தை, அந்த சுதேசி இயக்கத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இஸ்லாமிய சகோதர மக்கள். நம்முடைய பங்களிப்பு ரொம்ப பெருசு, நம்முடைய அர்ப்பணிப்பு ரொம்ப பெருசு, நம்முடைய தியாகம் ரொம்ப பெருசு. இந்த நாட்டை ஒரு வலிமையாக மாற்றணுங்கிறத எல்லாரும் ஆழமாக விளங்கணும். இனிமே நாங்க பேசும்போது முஸ்லிம் கம்யூனிட்டி வளர்ச்சி, முஸ்லிம்கள் வளர்ச்சின்னு பேசுவதை விட இனிமே நாங்க பேசும்போது நாட்டு வளர்ச்சி, நாட்டு பாதுகாப்பு, நாட்டு உருவாக்கம்ங்கிற ஆழமான கருத்தியலை நோக்கி நாங்க பயணிக்க ஆரம்பிக்கணும். பிகாஸ் ஏன்னா இது நமது நாடு, இது நமது மண்ணு. இந்த மண்ணுடைய வளர்ச்சியில எங்களுடைய பங்களிப்பை நம்ம அதிகப்படுத்தணும். அதுக்கு நாம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, வரலாற்றுகளை அறியும் போது சில அடிப்படைகளை தெரிஞ்சுக்கணும், அதுல நம்ம உருவாக்கணும். நேரு தன்னுடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்துல ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு 5 விஷயங்களை சொல்றார். ஒன்று, வலிமையான சமூகமாக நாங்க மாறணும். we are not liability of India, we are asset of India அப்படிங்கிறத we have to prove it. அதை நாங்க ப்ரூவ் பண்ணணும். இந்தியாவில் நாங்க ஒரு சுமைகள் கிடையாது, இந்தியாவுடைய சொத்துக்கள். நாம இந்தியாவில் 20 கோடி முஸ்லிம்கள் நாங்கள் வசிக்கிறோம். இந்த நாட்டினுடைய, இந்த மண்ணினுடைய, இதனுடைய பொருளாதாரத்தினுடைய, இதனுடைய ரிசோர்ஸினுடைய, இதனுடைய வளர்ச்சியினுடைய எல்லா பங்களிப்பையும் அளிக்கக்கூடிய இளம் சமூகம் உருவாக்கப்படணும். அதிகாரத்துக்கு வரணும், ஒரு சமூக கட்டமைப்பை நோக்கி நகரணும். அப்ப நாங்க ரிசோர்ஸ் ஃபுல்லா மாறணும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லும் போது 2 ரிசோர்ஸை பத்தி சொல்லுவான். ஒன்று மனித வளம், இன்னொன்று கனிம வளம். எந்த சமூகம் மனித வளத்தையும் கனிம வளத்தையும் சரிவர பயன்படுத்துதோ அந்த சமூகம் மட்டும்தான் தன்னுடைய கலாச்சாரத்தையும் தன்னுடைய அடையாளங்களையும் அந்த மண்ணில் பாதுகாக்க முடியும். அதனால் உங்களுடைய பொறுப்பு ரொம்ப பெருசு. நாங்க இப்ப வசிக்கக்கூடிய மக்களை விட உங்களுடைய காலம் மிக கடினமானதாக இருக்கலாம். அந்த கடினமான நேரத்தில் நீங்கள் வலுவாக மாறணும்னா முதல்ல உங்களை ரிசோர்ஸா மாத்திக்குங்க, உங்களை நல்ல திறமையானவர்களாக மாத்துங்க. இரண்டாவது, நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக உருவாக்கி கொள்ளுங்க. எல்லா நிலையிலும் அல்லாஹுவோடு, குர்ஆனோடு, நபியினுடைய முஹப்பத்தோடு இணைந்து உருவாகுங்க. அதுதான் நம்முடைய பாதுகாப்பு. ஈமான் தான் நம்முடைய பாதுகாப்பு, ஈமான் தான் நம்முடைய எழுச்சி, ஈமான் தான் நம்முடைய முன்னேற்றம், ஈமான் தான் நம்முடைய உருவாக்கம். நபியினுடைய முஹப்பத்தும் குர்ஆனுடைய இணைப்பும் தான் நம்முடைய எல்லா நிலையிலும் நம்மளை பாதுகாத்து உருவாக்குங்கிற ஆழமான கருத்தை திரும்ப திரும்ப உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருங்க. மூன்றாவது, அறிவு சார்ந்து நாலேஜபிள் சொசைட்டியா மாறுங்க. அதிகாரத்துக்கு வாங்க. இன்னைக்கு இந்த நாடு இருக்குது, இந்தியா இருக்குது, 4 தூண்கள்ல நிக்குதுங்கிறாங்க. 4 மிக முக்கியமான தூண்கள்ல இந்த நாடு நிக்குது. ஒன்று அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது IAS, IPS, IRS போன்ற துறைகள்ல தான் அந்த நாடு நிக்குது. இரண்டாவது ஜுடிஷியரி, நீதித்துறை. மூணாவது டிஃபென்ஸ், பாதுகாப்பு துறை. நாலாவது மீடியா, நம்முடைய ஜெர்னலிசம். இந்த 4 துறைகள்லையும் தான் இந்தியாவுடைய வட்ட கட்டமைப்பு நிக்குதுன்னு சொல்றாங்க. உங்க அறிவு சார்ந்த வளர்ச்சியில இந்த துறைகள்ல முன்ன வாங்க. ஒரு துறை சார்ந்த மக்களாக நீங்க உருவாகுங்க.
வாழ்க்கையில ஒரு இலக்குகளை வைங்க. அந்த இலக்குகளை நோக்கி திரும்ப 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 பயணித்துக் கொண்டே இருங்க. மாற்றங்கள் என்பது உடனே நிகழாது. எழுச்சி என்பது உடனே ஏற்படாது. ஒரு விதை என்பது ஒரு நாளில் மரமாக மாறவே மாறாது. அதனால் இளைஞர்களான நீங்க உங்களை அர்ப்பணிங்க. வெறுமன ஒன்று இருக்குது ரியாக்ஷன், இன்னொன்று இருக்குது ப்ரோஆக்ஷன். வாட் இஸ் டிஃபரண்ட் பிட்வீன் ரியாக்ஷன் அண்ட் ப்ரோஆக்ஷன்? ரியாக்ஷன் சொன்னா எதிர்வினை ஆற்றுதல், ப்ரோஆக்ஷன்னா மறுவினை ஆற்றுதல். நம்முடைய இளைஞர்கள் நாம எதிர்வினை ஆற்றக்கூடாது. எதிர்வினை ஆற்றுவதை கொண்டு நாங்கள் பலகீனம் அடைவோம். எதிர்வினை ஆற்றுவதை விட நாங்கள் மறுவினை ஆற்றக்கூடியவங்களாக மாறணும். இனிமே இது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இனிமே இது இப்படி ஆகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நாம ஏன் அதிகாரத்துக்கு வரணும்? நாம ஏன் ஆட்சி பணியில வரணும்? நாம ஏன் கல்வியில முன்னேறணும்? நாம ஏன் பொருளாதாரத்துல முன்னேறணும்? நாம ஏன் சமூக கட்டமைப்பை உருவாக்கணும்? ஒரு ஏழைகள் இல்லாத இந்தியாவை எப்படி கட்டமைக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய அறிவை அதோடு இணைத்து இணைத்து உருவாகுங்க. The social responsibility. What is our inborn social responsibility? எங்களுடைய பிறப்பினுடைய காரணம் என்ன? நல்ல படிங்க, நல்ல உருவாகுங்க. இந்த சமூகம் உங்களை நம்பி இருக்குது. You are the backbone of society. நீங்க தான் சமூகத்தினுடைய முதுகெலும்புகள். உங்களை நம்பி தான் ஒரு சமூக எழுச்சியை உருவாக்க முடியும். ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய வலிமை, ஒரு நாட்டினுடைய எழுச்சி என்பது இளைஞர்களுடைய கைகளிலும் இளைஞருடைய உள்ளத்திலும் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப ஆழமாக இதை உணர்ந்து கொள்ளுங்க. நான்காவது, நல்ல ஆரோக்கியமாக உருவாகுங்க. வரலாற்று ரீதியாக நீங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் திரும்ப திரும்ப நீங்க படிக்க முடியும். ஸோ முதல் விஷயம், வரலாறுகளை படிங்க. வரலாறுகளை திரும்ப திரும்ப படிங்க. எங்க நாங்க வீழ்ந்தோம், எங்க நாங்க எழுச்சி அடைந்தோம், எங்க தோல்விக்கான காரணம் என்ன, எங்களுடைய எழுச்சிக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத ஆய்வு செய்யுங்க. நீங்க சின்ன குழந்தைகள் கிடையாது. இங்க வந்திருக்கிற எந்த வாலிபர்களும் சின்ன பிள்ளைங்க இல்லை. ஒரு சமூகத்தினுடைய நாயகர்கள் நீங்கள்லாம். தயவு செய்து ஒரு சமூகம் எழுச்சி அடையணும்னா ஒரு சமூகம் தியாகம் செய்யணும். இங்க நோ சாக்ரிஃபைஸ், நோ வெற்றி. தியாகம் இல்லாமல் ஒருபோதும் வெற்றி யாருக்கும் எங்கேயும் எப்பொழுதும் கிடைக்க போறதே கிடையாது. அதனால் வாழ்க்கையில நம்மளால முடியும். இங்க எல்லாமே முடியும். இங்க முடியாதது எதுவுமே இல்லை. அல்லாஹ் நிச்சயமாக எல்லாத்துக்கும் உதவி செய்வான். அப்படிங்கிற அடிப்படையில வரலாற்று ரீதியாக நீங்க உருவாகுங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், உங்களை நீங்க வளர்த்துக் கொள்றதுல மிக முக்கியமான பங்கு என்னன்னா, உங்களை நீங்க ஒரு ஆரோக்கியமான சமூகமாக வளர்த்துக் கொள்ளுங்க. ஒரு ஆரோக்கியமாக சமூகமாக நீங்க உருவாகணும். இது மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்றோம். இன்னைக்கு உலகத்துல ரெண்டு மிக மோசமான நிலைகள் இருக்குன்னு சொல்லப்படுது. உலகத்தையே ரெண்டு விஷயங்கள் ஆட்டி படைக்குதுன்னு சொல்றாங்க. ஒன்று பயோடெக்னாலஜி, இன்னொன்று இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஒன்று பயோடெக்னாலஜி, இன்னொன்று இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நமக்கு நிறைய எல்லைகள் இருக்கு, நிறைய தேடுதல் இருக்கு, நிறைய கவனங்கள் இருக்கணும், நிறைய பொறுப்புகள், கவனங்கள், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. இப்போ இதுல இருந்து நீங்க டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம இருக்கணும்னா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வாலிபர்கள் நீங்க ரெண்டு விஷயத்துல மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஒன்று, நீங்க பயன்படுத்தக்கூடிய சோசியல் மீடியா, அது உங்களை அடிமையாக மாற்றி கொண்டிருக்கு. நீங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய கேம்ஸ், நாங்க பார்க்கக்கூடிய படங்கள், நாங்க பயன்படுத்தக்கூடிய சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டர், நெட்ஃபிளிக்ஸ், இது போன்ற விஷயங்கள் நம்மளை சமூகத்தினுடைய சிந்தனையிலிருந்து மாற்றிக்கொண்டே இருக்குது. நம்முடைய சமூகத்துடைய சிந்தனைகளிலிருந்து நம்மளை விலக்கி கொண்டே இருக்குது. அதனால் தயவு செய்து உங்களுடைய நேரங்களை, உங்களுடைய காலங்களை சோசியல் மீடியால ரொம்ப ஆழமாக கொடுத்து லைஃபை இழந்துடாதீங்க. அடிக்கடி இறையன்பு சார், நம்முடைய செக்ரட்டரி, தமிழ்நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி, அவங்க பேசும்போது ஒரு இடத்துல அழகா சொல்லுவாங்க, இன்னைக்கு எங்களுடைய குழந்தைகளுக்கு வாட்ஸ்அப் பயன்படுத்த தெரியுது, ஆனா படுத்த பிறகு போர்வையை மடிச்சு வைக்க தெரியல. எங்க குழந்தைகளுக்கு மிகப்பெரிய போன்ல கேம்ஸ் விளையாட தெரியுது, பெரிய பெரிய கேம்ஸ்ல வெற்றி கொள்ள முடியுது, ஆனா அவங்க பள்ளிக்கூடங்கள் போயிட்டு வந்த பிறகு தன்னுடைய யூனிஃபார்மை, தன்னுடைய ஷூவை, தன்னுடைய சாக்ஸை சரியான இடத்துல வைக்க தெரியல. வாழ்க்கையில எது வேணுமோ அதை நோக்கி நம்ம நகரல, எது வேணாமோ அதை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். அதனால இளைஞர்களான நீங்க, உங்களுக்குள்ள பலமும் இருக்கும், உங்களுக்குள்ள பலவீனமும் இருக்கும். இங்க எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும், எனக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். தயவு செய்து உங்களுடைய பலத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, உங்க பலவீனத்தை அறிஞ்சு அதிலிருந்து வெளியே வாங்க. இந்த சோசியல் மீடியாவை ரொம்ப கேர்ஃபுல்லா பயன்படுத்துங்க. அது நம்மளை அடிமைகளாக மாத்தி கொண்டிருக்கு. The internet is the war of humanity அப்படின்னு சொல்றாங்க. ஒரு புத்தகமே வெளிவந்திருக்கு. The internet is the war of humanity. மனித இனத்தின் மீது ஷைத்தான் தொடுத்த மிகப்பெரிய யுத்தம் தான் இந்த சோசியல் மீடியா, இந்த இன்டர்நெட் சொல்லப்படுது. அதை ரொம்ப கேர்ஃபுல்லா பயன்படுத்தணும். அதுல மூழ்கிட்டீங்கன்னா அதுல இருந்து வெளிவர்றது ரொம்ப கஷ்டம். அதுல நீங்க ஒரு கேம்ஸுக்கு அடிக்ட் ஆயிட்டீங்கன்னா அதுல இருந்து வெளிவர்றது கஷ்டம். நான் எப்பயுமே அடிக்கடி சொல்வேன், நீங்க ஜெயிக்கும் போது எல்லாரும் உங்க கூட இருப்பாங்க. நீங்க லைஃப்ல தோத்து போனீங்கன்னா உங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் உங்களை விட்டு விலகிடுவாங்க. லைஃப்ல நீங்க ஒரு வெற்றியை நோக்கி நகரணும்னா
ஒரு இலக்கை நோக்கி நகரணும்னா கொஞ்சம் கொஞ்சம் உங்களுடைய வாழ்வியலை நீங்க ரிவ்யூ பண்ணுங்க. நான் சரியா இருக்கேனா? காலைல எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறேன்? என்னுடைய வாழ்வியனுடைய கட்டமைப்பு என்ன? என் இலக்கு என்ன? என் இலக்கை எழுதி வைக்கிறேனா? அதை நோக்கி நான் திரும்ப திரும்ப பேசுறேனா? எத்தனையோ பேர் நான் படிக்கிறோம். சமீபத்தில் நான் நேற்று ஒரு புத்தக விழாவில் கலந்துக்கிட்டோம். வெல்லப்போவது நீதான் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை டாக்டர் அப்துல் காதர் அவர்கள் செண்டு இன்ஜினியரிங் காலேஜினுடைய முதல்வர் எழுதி வெளியிட்டாங்க. அந்த புத்தக விழாவில் நம்மளும் கலந்துக்கிட்டோம். அதில் பேசும்போது அதில் ஒரு மாணவர் பேசினார். நான் அவர் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி அவர் ஐஆர்எஸ்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கார். ஆக்சுவலாக அவர் சொன்னார், நான் எப்படி இந்த போஸ்டிங்க்கு வந்தேன்னு சொன்னால், உதயம் தியேட்டரில் அவர் டிக்கெட் கொடுக்குற வேலை பார்க்குறார். டிக்கெட் கொடுக்குற வேலை காலையில் ஷோ 11 மணிக்கு இருக்கும். 11 மணிக்கு டிக்கெட் கொடுத்து முடிச்சுட்டு 12 மணிக்கு வகுப்புக்கு திரும்பி 2 மணி நேரம் வகுப்பில் இருப்பார். திரும்பி மதிய ஷோக்கு டிக்கெட் கொடுக்க போவார். திரும்பி வகுப்புக்கு வருவார். காலையில் வெறுமனே நான் ஒரு டீ மட்டும்தான் குடிப்பேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நான் போஸ்டிங்கில் இருக்கேன், இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன். அப்போ வாழ்க்கையில் பணம் காசுகள் மட்டும் முக்கியம் அல்ல. காசு இருந்தால் மட்டும் ஜெயிக்க முடியாது. வெறுமனே நிறைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு ஜெயிக்க முடியாது. மாறாக தனிப்பட்ட முறையில் நீங்கள் முயற்சி செய்யணும். வாழ்க்கையில ஒரு இலக்குகளை வைங்க. நீங்க அதிகாரத்துக்கு வந்தாதான் சமூகத்தினுடைய உரிமைகளையும் சமூகத்தினுடைய தேவைகளையும் சமூகத்துக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விதமான உரிமைகளையும் பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதிகாரத்துக்கு வராம அதிகாரத்துக்கு சமூகத்தை சமூகத்துல மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நீங்க அதிகாரத்துக்கு வரணும். அதிகாரத்துக்கு வரணும்னா அடிப்படையில் உங்களை நீங்க நாலேஜபிள் சொசைட்டியாக, நல்ல ஆரோக்கியமான சமூகமாக நீங்க மாறணும். அதுல நீங்க 2வதாக செய்ய வேண்டிய விஷயம், மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நீங்க ரொம்ப ஆழமாக புரிஞ்சு கொள்ள வேண்டியது, இந்த சோசியல் மீடியா இதை ரொம்ப கேர்ஃபுல்லா பயன்படுத்துங்க. இது உங்க வாழ்க்கையை அழிச்சிரும். உங்களுடைய காலங்கள் எவ்வளவு வேகமாக போகுதுன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்கன்னா அதுல இருந்து வெளிவர முடியாது. அதை ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. 2வது மிக முக்கியமான விஷயம் ட்ரக்ஸ். இன்னைக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை, இன்னைக்குள்ள சமூகத்தினுடைய மிக மோசமான நிலைக்கு பல காரணங்கள். இன்னைக்கு எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னா, 100 பேத்துல இந்தியாவில் வாழக்கூடிய 100 பேத்துல 36% மக்கள் மிகப்பெரிய நோயாளிகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. ஒரு ஆரோக்கியம் இல்லாத சமூகம் இன்னைக்கு உலகத்துல உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஏஜ்ல உங்களுக்கு சில நேரங்கள் அது புரியாம இருக்கலாம். ஆனா அதுல நீங்க வீழ்ந்துட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களை மீட்டெடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. அதனால இந்த ட்ரக்ஸ் உடைய விஷயத்துல, இந்த போதை பொருட்கள் விஷயத்துல, இந்த ஷராபுடைய விஷயத்துல, இந்த ஊசி மாத்திரைகள் போன்ற விஷயத்துல தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. பேரண்ட் தயவு செய்து குழந்தைகளை கண்காணிங்க. குழந்தைகளை வளர விடாதீங்க. குழந்தைகள் என்ன பேசுறாங்க, யார்கிட்ட பேசுறாங்க, யார்கிட்ட பழகுறாங்க, யார்கிட்ட நண்பர்களாக இருக்கிறாங்க, அவங்க பேக்ல என்ன வச்சிருக்கிறாங்க. நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் வாலிபர்களுக்காக வகுப்புல. அப்போ ஒரு தாய் ஒரு தகப்பன் என்கிட்ட சொன்னாரு, மொரோனா அந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு பெரும் வாலிபர்கள், ஒரு இஸ்லாமிய ஊர் அது, ஆக்சுவலா பெரிய கூட்டம் இருந்துச்சு, 1000 இளைஞர்கள் வந்திருந்தாங்க. அப்ப அந்த பேரண்ட் என்கிட்ட சொன்னாரு, மொரோனா இந்த பையன் என்னுடைய மகன் தான், 9th படிக்கிறாரு, ஆனா கொஞ்ச காலமாக இவர் பேச மாட்டேங்கிறார், வீடுகளில் ரொம்ப அமைதியா இருக்கிறாரு, எதுவும் பேசுறதே இல்லைன்னு சொன்னார் என்கிட்ட. அப்ப நான் அந்த பையனை கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்தேன். பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பையன் சொன்னா, ஆமா நான் ட்ரக்ஸ் பயன்படுத்துறேன்னு ஒத்துக்கிட்டான். எங்கடா வச்சிருக்கிறேன்னு சொன்னா, அவன் பேக் எடுத்து வரான், ஸ்கூல் பேக்ல வச்சிருக்கிறான். ஸோ இன்னைக்கு தயவு செய்து பேரண்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. குழந்தைகளுடைய வளர்ச்சியில, ஒரு சமூகத்தினுடைய எழுச்சியில குழந்தைகளுடைய பங்களிப்பு, வாலிபர்களுடைய பங்களிப்பு ரொம்ப பெருசு. தயவு செய்து பேரண்ட், டீச்சர்ஸ் இருக்கக்கூடிய உங்களுடைய அத்தா அம்மா, நீங்க தயவு செய்து பிள்ளைகள் மீது ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து நல்ல குழந்தைகளை, வலுவான சமூகத்தை உருவாக்க முயற்சி பண்ணுங்க. இந்த நாட்டுடைய மிகப்பெரிய பொக்கிஷம் நம்முடைய இளைஞர்கள். அவங்களை இழந்துடக்கூடாது. இழந்த பிறகு வருத்தப்பட்டு, கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, அழுது எந்த விதமான பயனும் இல்லை. அதனால குழந்தைகளை ஒரு இலக்குகளோட வளருங்க. குழந்தைகளை சொல்லி வளருங்க. குழந்தைகளை சமூகத்தினுடைய எழுச்சிகளாக வளருங்க. அப்ப அது நம்முடைய பொறுப்பாக இருக்குது. இப்ப முதலாவது வரலாற்றை கத்துக்கொள்ளுங்க. 2வது நம்முடைய பிரச்சனைகளான இந்த சோசியல் மீடியா, அதாவது பயோடெக்னாலஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதுல இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. இதுல இருந்து வீழணும்னா, ஒரு ஆரோக்கியமான நீங்க சமூகமாக இளைஞர்கள் நீங்க உருவாகணும்னா, ஆரோக்கியமான வாழ்விற்கு 6 விஷயங்களை வாழ்க்கையில பின்பற்றுங்க. இப்ப சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் மனதுக்குள்ள ஏத்திக்கங்க. 1-2 விஷயங்களை வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஏதோ வந்தோம், பேசணும், பேசுனாங்க, கேட்டோம், ஏதோ கொடுத்தாங்க, வாங்கணும், போயிட்டோம் அப்படின்னு இருந்துடாதீங்க. வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்துங்க. ஒவ்வொரு நிமிடத்திலும், ஒவ்வொரு நிகழ்விலையும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸ் வந்திருக்குதா அப்படிங்கிறத பசங்க, இளைஞர்கள் நீங்களே ரிவ்யூ பண்ணுங்க. நீங்களே யோசிங்க. நீங்க ஜெயிச்சீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க. நான் திரும்ப நான் சொல்றேன்,
உங்களுடைய வெற்றிக்கு பல பேர் காரணமாக இருக்கலாம். நீங்க லைஃப்ல ஜெயிக்கிறீங்க அப்படின்னா உங்க அத்தா அம்மா காரணமா இருக்கலாம், உங்க பெற்றோர்கள் காரணமா இருக்கலாம், உங்களுடைய ஆசிரியர்கள் நண்பர்கள் காரணமாக இருக்கலாம். ஆனா வாழ்க்கையில நீங்க தோத்து போனீங்கன்னா அதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம், வேற யாரும் காரணமா இருக்க முடியாது. அப்ப லைஃப்ல வெற்றி பெறுவதற்கு நம்ம மிகப்பெரிய காரணம்ங்கிறத புரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு ஆரோக்கியமான வாழ்விற்கு இந்த 6 விஷயங்களை மனதில் கொண்டு வாங்க. ஒன்று, அதிகாலை எழக்கூடிய பழக்கத்தை வாழ்க்கையில கொண்டு வாங்க. அதிகாலை எழுந்த எந்த சமூகமும் தோத்து போனதாக வரலாறே கிடையாது. உங்களுக்கு தெரியும், நாடார் சமூகம். நாடார் சமூகம் மாஷால்லா 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மக்களுடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னா, அவங்களுடைய புத்தகம் கருப்பா காவியமான ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துல அவங்களுடைய சமூகத்தினுடைய வரலாறுகளை குறிச்சு எழுதுறாங்க. மிக அற்புதமான வரலாற்று தொகுப்பு. அந்த அவங்களுடைய ஒரு மீட்டிங்ல ஒரு சீஃப் கெஸ்டா நான் கலந்துக்கிட்டேன். அந்த மீட்டிங்ல இருக்கும்போது அப்ப அவர் அங்க இருக்கிறது என்கிட்ட சொன்னாரு, அஹ்மத், இந்த நாடார் சமூகத்தை பத்தி நீங்க பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம். நாங்க எப்படி வளர்ந்தோம் தெரியுமா, நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமான்னு என்கிட்ட கேட்டார். சொல்லுங்களேன்னு சொன்னேன். அவர் சொன்னா, 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டு, எங்களுடைய காசு பணங்கள் கூட கழுவிதான் வாங்குவாங்க மக்கள். எங்க காசுகள் நேரடியாக வாங்க மாட்டாங்க, அதை வாங்கி கழுவுவாங்க, அப்புறம் தான் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு நாங்க கீழ்த்தரமான மக்களாக இருந்தோம் 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு எங்களுடைய நிலைமை, தமிழகத்தினுடைய இந்தியாவுடைய வளர்ச்சியில 50%க்கு நாங்க தான் காரணமாக இருக்கிறோம். எத்தனை ஸ்கூல், எத்தனை கல்லூரிகள், எத்தனை இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், எத்தனை நிறுவனங்கள், மிகப்பெரிய ஆளுமைகளை நோக்கி அவங்க நகர்த்துட்டாங்க. அவங்களுடைய மாதம் அவங்களுடைய மீட்டிங் சென்னையில் நடக்குது. மிகப்பெரிய ரிசர்ச், அவங்களுடைய பெரும் தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க சமூகத்தினுடைய வளர்ச்சியை பத்தி பேசுறாங்க. அதுல நான் கலந்துகிட்ட போது அவங்க சொன்னாங்க, எங்க இந்த வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, கடந்த 40 ஆண்டுகளாக எங்களுடைய தாய்மார்கள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதிகாலை 4 மணிக்கு எங்க தாய்மார்கள் எழுந்திருப்பாங்க, எங்களை எழுப்புவாங்க, எங்களை படிக்க வைப்பாங்க, அவங்க சமைப்பாங்க, கணவனை அனுப்புவாங்க, கணவனை சீக்கிரமே காலையில வேலைக்கு அனுப்புறாங்க, அவங்க வீட்டை சமைக்கிறாங்க, வீடை கிளீன் பண்றாங்க, திரும்ப அவங்களும் வேலைக்கு போவாங்க. இப்படி சொல்லிட்டு சொன்னாரு, நான் டாக்டராக இருக்கிறேன், ஆனா எங்க அம்மா கல் உடைச்சுதான் என்னை டாக்டராக உருவாக்குனாங்கன்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு சமூகத்தினுடைய எழுச்சி எங்க இருக்குன்னா, அது அதிகாலை எழுவதை கொண்டுதான் இருக்கு. ஸோ அதனால தயவு செய்து ஒரு சமூக மாற்றம் ஏற்படணும்னா இளைஞர்கள் அதிகாலை எழுவதை பழக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்க. இரண்டாவது, நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. இன்னைக்கு உள்ள ஜங்க் ஃபுட்டு, இன்னைக்கு உள்ள அந்த அந்த கலர் தடவிய உணவுகள், இந்த துரித உணவுகள், இதை தயவு செய்து குறைச்சு கொள்ளுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிபிசியில் வந்த ஒரு நியூஸ் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு சமூகத்தினுடைய ஆண்களுடைய அந்த ஆண்களுடைய அணுக்களுடைய விகிதாச்சாரம் கிட்டத்தட்ட 60% குறைஞ்சு போச்சுங்கிறாங்க. மிக மோசமான நிலைக்கு சமூகம் தள்ளப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால தயவு செய்து இளைஞர்கள் நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. நல்ல உணவுகளை, ஆரோக்கியமான உணவுகளை, இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரஸுக்குகள்ல தயவு செய்து இயற்கையானதை சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்டு, கடையில சாப்பிட்றது, அந்த போந்தா கோழி, அந்த கலரா தடவப்பட்ட உணவுகளை தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்க. இதனுடைய நிலைமைகள் இப்போ உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு 20 வயசு, 25 வயசு, 30 வயசு ஆகும்போது உங்களுடைய ஆரோக்கியத்துல பலகீனம் ஏற்படும், உங்களுடைய உடல் வலிமைகள் குறையும், உங்களுடைய எல்லா நிலைகளிலையும் ஆரோக்கியம் நலிவடைந்த மக்களாக நீங்கள் தயவு செய்து மாற்றப்பட்டுருவீங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மூணாவதாக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இரவு நேரங்கள்ல சீக்கிரம் தூங்க பழகுங்க. இங்க சமூகத்தினுடைய பெரிய வருத்தம், நான் எல்லா இஸ்லாமிய ஊர்களிலும் இளைஞர்களுக்காக பேசும்போது நாங்கள் கண்கூடாக பார்த்ததை நான் சொல்றேன். இரவு முழுக்க முழித்திருக்கிறது, பகல் முழுக்க தூங்குறது. இரவு முழுக்க முழித்திருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறுது. இது மிக மோசமான நிலையை சமூகத்தில் ஏற்படுத்தும். திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கணும், ஒரு சமூக எழுச்சி என்பது பேஸ் தியரியை சரி பண்ணாத வரைக்கும், அடிப்படைகளை சரி செய்யாத வரைக்கும் ஒரு சமூக மாற்றம், ஒரு சமூக எழுச்சி வராது, ஒரு சமூக மாற்றம் ஏற்படாது. நான் உதாரணத்துக்கு ஒரு காலேஜில் நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். அப்போ அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இப்போ இருக்கிற மாணவர்கள் முன்னாடியெல்லாம் உளவியல் ரீதியாக சொன்னாங்க, முன்னாடியெல்லாம் மாணவர்களுடைய அந்த கேப்பபிலிட்டி, அப்சர்விங் கேப்பபிலிட்டி 40 நிமிஷத்தில் 30 நிமிஷம் இருக்கும். ஒரு கிளாஸ் நடந்துச்சுன்னா 30 நிமிடங்கள் அந்த மாணவர்கள் உள்ளாங்கி அப்சர்வ் பண்ணி கேட்குறாங்க. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ நிலைமைகள் என்னன்னா, 40 நிமிஷம் கிளாஸ் எடுக்கிறோம்னா அந்த குழந்தைகளுடைய அப்சர்வேஷன் பவர் வெறுமனே 7 நிமிடங்களாக குறைஞ்சு போச்சுங்கிறாங்க ஆய்வாளர்கள் சொல்றாங்க. காரணம் என்னன்னா, அவன் பயன்படுத்தக்கூடிய மொபைல், அவன் பார்க்கக்கூடிய படங்கள், இரவு நேரங்களில் ரொம்ப நேரம் முழிச்சிருக்கிறது, அதனால உங்களுடைய அப்சர்வேஷன் பவர் குறைஞ்சிருது, உங்க அறிவாற்றல் மந்தமாகுது, உங்க நினைவாற்றல் குறையுது.
அதனால ஒரு சமூக மாற்றம் எப்படி உருவாகும்? நம்ம சமூகத்திலிருந்து டாக்டர்ஸ் உருவாகணும், கலெக்டர்ஸ் உருவாகணும், முஃப்திகள் உருவாகணும், ஆலிம்கள் உருவாகணும், ஹாஃபிஸ்கள் உருவாகணும்னா ஒரு வலிமையான சமூகத்தினாலதான் ஒரு வலிமையான சமூகத்தை உருவாக்க முடியும். ஒரு வலிமை இல்லாத சமூகத்தினால் ஒரு வலிமையான சமூகத்தை உருவாக்க முடியாது. அதனால் தயவு செய்து உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது அதிகம் கவனம் செலுத்துங்க. இது இரண்டாவது. மூணாவது, அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் அடிப்படையான இந்த கொள்கை மிக முக்கியமானது. குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் அடிப்படையில் நம்முடைய வாழ்வியலை அமைச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தயவு செய்து மிக முக்கியமான ஒரு அவசியமான காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். குர்ஆனோடு மக்களை இணைக்க முயற்சி பண்ணுங்க. நபியோடு மக்களை இணைக்க முயற்சி பண்ணுங்க. நம்முடைய முன்னோர்களை குறை கூறிய எந்த சமூகமும் முன்னேறியதாக வரலாறு கிடையாது. முன்னோர்களை தயவு செய்து புகழுங்க, சந்தோஷப்படுத்துங்க. அவங்களுடைய தியாகம், அவங்களுடைய அர்ப்பணிப்பு ரொம்ப பெருசு. அவங்களுடைய தியாகமும் அர்ப்பணிப்பும் தான் இன்னைக்கு நீங்களும் நாங்களும் முஸ்லீம்களாக இருக்கிறோம். திரும்ப திரும்ப சொல்றேன், உணர்ச்சி வசப்படாதீங்க, அறிவு வசப்படுங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க, அறிவு வசப்படுங்க. நிதானமாக இருங்க. எல்லா நிலையிலும் நிதானமாக யோசிங்க. இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தினுடைய இளைஞர்கள் 2 எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒன்னு, ஒரு எக்ஸ்ட்ரீம் என்னன்னா முழுக்க முழுக்க பப், கிளப், என்டர்டைன்மெண்ட், என்ஜாய்மெண்ட் இப்படி ஒரு சமூகமாக போறாங்க. இன்னொரு பக்கத்து எக்ஸ்ட்ரீமிசமா போறாங்க. தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல கருத்துக்களை பகிர்ந்து நம்ம சமூகத்தை நாமே கீழ் நோக்கி நகர்த்துறோம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எப்பயுமே நான் அடிக்கடி சொல்வேன், ரியாக்ஷன் பண்ணாதீங்க, ப்ரோ ஆக்ஷன் பண்ணுங்க. ரியாக்ஷன்னா என்ன, ப்ரோ ஆக்ஷன் என்ன? உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்துல யமாமான்னு ஒரு யுத்தம் நடந்துச்சு. யமாமா, அந்த யுத்தத்துல 70 ஹாஃபித்கள் இறந்து போயிடுவாங்க. இறந்து போன உடனே எல்லா சஹாபாக்களும் உட்கார்ந்து பேசி என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது எல்லா சஹாபாக்களும் சொல்லுவாங்க, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு கூப்பிட்டு ஒரு படையை உருவாக்கி அந்த 70 ஹாஃபித்கள் இறந்து போனதற்கு பகரமாக நாங்க பழிக்கு பழி வாங்கணும்னு எல்லாரும் பேசுவாங்க. எல்லாரும் கருத்து சொல்லிக்கிட்டே வருவாங்க. உமர் ரலியல்லாஹுடைய டர்ன் வந்தோடனே அவங்க சொல்லுவாங்க, இப்போதைக்கு நாம செய்ய வேண்டிய வேலை அந்த வேலை இல்லை, குர்ஆனை ஒன்று சேர்க்கக்கூடிய வேலைன்னு சொல்லுவாங்க. யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 5 மஷூராக்கள் நடக்கும். 6வது மஷூராவில் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, சதக்த யா உமர், உமரே நீங்க உண்மையை சொல்லிட்டீங்க, கூப்பிடுங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு கூப்பிடுவாங்க. குர்ஆனை ஒன்று சேர்க்கக்கூடிய பொறுப்பை கொடுப்பாங்க. இடையில அபூபக்கர் ரலியல்லாஹு வஃபாத் ஆயிருவாங்க. 634 இருந்து 644 இந்த 10 வருஷத்துல 70 ஹாஃபித்கள் இறந்து போனதற்கு பகரமாக 7 லட்சம் ஹாஃபிதை உருவாக்குவாங்க. தட் இஸ் கால்டு ப்ரோ ஆக்ஷன். நாங்கள் எதிர்வினை ஆற்றுவதை கொண்டு பலகீனம் அடைகிறோம். நாங்கள் மறுவினை ஆற்றணும். அடுத்த 10 வருஷம்ங்கிறது இந்தியாவுடைய ஒரு குரூஷியல் டைம். இந்த 10 வருஷத்துக்குள்ள நம்மனால எப்படி வலுவாக முடியுமோ, யாரையும் குறை சொல்லாம, எதை பத்தியும் பேசாம நாம நம்மளை வலுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும், நம்மளை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். 4 விஷயங்கள் மீது நம்முடைய இளைஞர்கள் கவனம் செலுத்துங்க. ஒன்று, ஆன்மீகம். ஆன்மீகம் தான் அடிப்படை, ஈமான் தான் அடிப்படை. ஈமானிய வலு இல்லாம இந்த உலகத்தில் உள்ள எந்த ஃபித்னாக்களையும் ஷைத்தானியத்தையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்காது. அதனால இளைஞர்கள் தயவு செய்து உங்களை குர்ஆனோடு இணைத்துக் கொள்ளுங்க, மஸ்ஜிதுகளோடு இணைத்துக் கொள்ளுங்க. உங்களை சமூகத்தினுடைய பொறுப்பாளர்களாக கவனிங்க. நான் வருத்தப்பட்டு சொல்றேன், இளைஞர்கள் தான் சமூகத்தினுடைய முக்கியமான பொறுப்பாளர்கள். தயவு செய்து வாழ்க்கையை சிரிச்சு கொண்டு, பேசிக்கொண்டு, அரட்டை அடித்துக் கொண்டு வாழ்க்கையை கழிச்சிடாதீங்க. எப்பயுமே நான் அடிக்கடி எங்க மாணவர்கள்ட்ட சொல்லுவேன், நாம் நன்றாக இருக்கும் போதே நாம் நன்றாக உருவாகி கொள்ள வேண்டும். நாம் நசுக்கப்பட்ட பிறகு நம்மால் உருவாகவே முடியாது. இன்னைக்கு தமிழகம் இருக்குது, இந்தியாவிலேயே இந்த சவுத்துடைய மண் இருக்குது, இது ஒரு வலிமையான மண். இந்தியாவில் பல இடங்களுக்கு ஆய்வுகளுக்காக நான் போயிருக்கிறேன். 22 ஸ்டேட்டுக்கு ரிசர்ச்சுக்காக நான் போயிருக்கிறேன். ஆனா இந்த மண்ணை போல ஒரு வலிமையான மண் இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. அவ்வளவு வலிமையான மண் இந்த மண். இந்த மண்ணில் பிறந்த நாம இன்னும் வலிமையாக இந்த மண்ணை உருவாக்கணும். அதிகாரத்துக்கு வரணும், கல்வியில மேம்படணும், சமூக நிலையில மேம்படணும், பொருளாதாரத்தை கட்டமைக்கணும், சமூக ஒற்றுமையை உருவாக்கணும். வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற ஆழமான கருத்தியலை நோக்கி ஒரு சமூக எழுச்சியை உருவாக்கணும்னா இளைஞர்கள் நீங்க தயவு செய்து உங்களை அறிவு சார்ந்த சமூகமாக மாத்துங்க. சமய அறிவோடு சமகால அறிவு சமூகத்துக்கு மிக மிக முக்கியமானது. சமய அறிவோடு சமகால அறிவு மிக மிக சமூகத்துக்கு முக்கியமானது. அதனால் உங்களை வலிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இது காலத்தினுடைய அவசியம். அதனால் தயவு செய்து நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கிய அடிப்படையான குர்ஆனுடைய அடிப்படையில, ஹதீஸினுடைய அடிப்படையில ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, உலகத்துல மொத்தம் 218 நாடுகள் இருக்கு. இந்த 218 நாடுகள்ல உலக மக்கள் தொகை 800 கோடி. இதுல 56 இஸ்லாமிய நாடுகள் இருக்கு. இஸ்லாமிய மக்களுடைய உலக மக்கள் தொகை 190 கோடி.
இவ்வளவு மக்கள் தொகை இருந்தும் குர்ஆனை முறைப்படி தஜ்வீதோடு முறைப்படி ஓதத் தெரிந்த மக்கள் வெறுமனே 3% தான் இருக்குன்னு சொல்றாங்க. குர்ஆன் நமக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிஸா, நம்ம கண்ணால பார்க்கிற ஒரே ஒரு முஅஜிஸா அற்புதம் குர்ஆன் மட்டும்தான். இந்த மக்களை எப்படியாவது குர்ஆனோட இணைக்கணும்னா, இளைஞர்கள் தயவு செய்து உங்க வாழ்க்கையில் நீங்க ஒரு எழுச்சியை நோக்கி நகரணும்னா, உங்களுடைய வாழ்க்கையை குர்ஆனோடு, நபியோடு, மஸ்ஜிதுகளோடு, முன்னோர்கள் இமாம்களோடு இணைத்து வாழுங்க. அதுதான் நம்முடைய வெற்றி, அதுதான் நம்முடைய மிகப்பெரிய உருவாக்கம், அதுதான் நம்முடைய முன்னேற்றம்ங்கிறத ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்க. நான் சொல்வது தயவு செய்து உள்ளத்துல கொண்டு போங்க, உங்க மூளையில கொண்டு போகாதீங்க. தட் இஸ் இன்ஃபர்மேஷன். நான் இன்ஃபர்மேஷனா உங்கள்கிட்ட பேசல, திஸ் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் உள்ளத்திலிருந்து கருத்துக்களை பகிரும் போது உள்ளத்துல வாங்குங்க. அப்பதான் பல பேத்தை உருவாக்க முடியும், பல பேத்தை கட்டமைக்க முடியும், பல பேத்தை நீண்ட இலக்குள்ள சமூகமாக மாற்ற முடியும். ஸோ அதனால் மூன்றாவது ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னா, நீங்க முழுக்க இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத், அதாவது குர்ஆன் ஹதீஸின் அடிப்படை ஒரு வாழ்க்கையை முயற்சி பண்ணுங்க. நாலாவது அடிப்படையான விஷயம், நாட்டினுடைய யதார்த்த நிலைகளை தெரிஞ்சுக்கங்க. அதாவது நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. சமூக ரீதியாக நம்முடைய நிலை என்ன, பொருளாதார ரீதியாக நம்முடைய நிலை என்ன, கல்வி ரீதியாக நம்முடைய நிலை என்ன, இந்த நிலையிலிருந்து எப்படி மீள போறோம். எந்த சமூகம் தன்னுடைய தோல்விக்கான காரணத்தை தன்னிடத்திலிருந்து தேடாமல் மற்றவர்களை குறை சொல்கிறதோ அந்த சமூகம் எழுச்சி பெற்றதாக வரலாறு கிடையாது. மற்றவர்களை குறை சொல்வதை முதல்ல நிப்பாட்டணும். இது சரியில்லை, இவங்க சரியில்லை, இந்த ஆட்சி சரியில்லை, இந்த தலைவர் சரியில்லை, பேசுவதை நிப்பாட்டிட்டு நாம என்ன செய்வோம்னு யோசிங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். நாம நம்மளை வலுப்படுத்தக்கூடிய மக்களாக மாற்றிக்கொள்ளணும். இப்ப நான்காவது மிக முக்கியமா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களை சுத்தி உள்ள நாட்டினுடைய நடப்புகள் என்ன, வாட் இஸ் த கரண்ட் அஃபேர்ஸ், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம வாழ்க்கை ஏதோ என்ஜாய்மெண்டா ஜாலியா சிரிச்சுக்கிட்டு அரட்டடிச்சுக்கிட்டு கேம் விளையாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இப்படி முக்கத்துல நின்று பேசுறத கொண்டு நாடு வளராது, சமூகம் வளராது, சமூகம் எழுச்சியை நோக்கி நகராது. நாம இன்னைக்கு படுற கஷ்டத்தை விட அடுத்த 10 ஆண்டுகள் இன்னும் அதிகமான மோசமான நிலைகள் ஏற்படலாம். அதுக்குள்ள நாம நம்மளை வலுப்படுத்திக்கணும்னா மிக முக்கியமானது நாட்டினுடைய யதார்த்த நிலை என்ன, இதுக்கு நாங்க எப்படி பங்களிப்புன்னு தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 1979 இந்தியாவில் ஒரு கமிஷன் கொண்டு வந்தாங்க. அந்த கமிஷனுக்கு பேர் மண்டல் கமிஷன் பேர். இந்த கமிஷன் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி மக்கள், தலித் சகோதர மக்கள், மலைவாழ் மக்கள், அவங்க மிகவும் பின்தங்கி இருக்கிறாங்க. அவங்க சமூக நிலையில, பொருளாதாரத்துல, கல்வியில, வேலை வாய்ப்புகள்ல எல்லாத்துலையும் பின்தங்கி இருக்கிறாங்க. அவங்க 61% இருக்கிறாங்க. இந்த பின்தங்கிய மக்களை வச்சு இந்தியாவை ஒரு வலிமையான ஒரு வல்லரசாக மாற்ற முடியாது. அதனால என்ன செஞ்சாங்க, இந்த மக்களுக்கு நிறைய இடஒதுக்கீடு கொடுக்கணும், ரிசர்வேஷன் கொடுக்கணும், கிரீமி லேயர்னு சொல்லுவாங்க, ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டிக்கு பேர் மண்டல் கமிஷன் பேர். அவர் 1979 இந்தியா முழுக்க ஆய்வு செஞ்சு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தார். அந்த ரிப்போர்ட்ல என்ன சொன்னார்னா, இந்த ரிசர்வேஷனுக்காக 27% இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொன்னார். சொல்லும் போது பார்லிமெண்ட்ல அதை ஏற்றுக்கொள்ளல, உயர்ஜாதி மக்கள் அதை அங்கீகரிக்கல, ரிசர்வேஷன் நாட் அலவுடுன்னு சொன்னாங்க, கூடாதுன்னு சொன்னாங்க. நம்ம பெரியார் என்ன செஞ்சார், தமிழகத்துல பெரியாரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். நம்ம அவருடைய கருத்துக்கள் என்னவாக இருக்குங்கிறத விட அவருடைய கருத்தாக்கங்கள் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, அவர் பெரிய காலேஜ் கட்டல, பெரிய கல்லூரிகள் கட்டல, பெரிய பெரிய நிறுவனங்களை உருவாக்கல. நான் பேசினார், 20,000 மீட்டிங் பேசியிருக்காரு, 20,000 ஸ்டேஜ் மீட்டிங் பேசியிருக்காரு. மக்கள்கிட்ட திரும்ப 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 இன்னைக்கு தமிழகம் ஜிஆர், அதாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, இந்தியாவிலேயே அதிகம் உயர்கல்வி படித்த மக்களுடைய நிலைமை இந்தியா முழுக்க 25.6%. ஆனா தமிழகத்துல மட்டும் இது 46.9%. ஒரு வலிமையான நாடாக, வலிமையான பகுதியாக, ஒரு வலிமையான மாநிலமாக நம்ம இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா நம்முடைய முன்னோர்களுடைய பல தியாகங்கள். அப்ப அதுல ஒரு பகுதி தான் இந்த 1979 வந்த இந்த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டு, ஆனா பார்லிமெண்ட்ல அதை ஏற்றுக்கொள்ளல, உயர்ஜாதி மக்கள் அதை அங்கீகரிக்கல. திரும்ப 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 அந்த மக்கள், அந்த எஸ்சி எஸ்டி மக்கள் தன் உரிமைகளுக்காக போராடி 1979 வந்த அந்த கமிஷன் 1992 தான் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டுச்சு. பார்லிமெண்ட்ல பில் பாஸ் பண்ணப்பட்டு 27% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுச்சு. மிக முக்கியமான விஷயம். எத்தனை வருஷம்? 14 வருஷம் போராடி தன் மக்களுக்காக தன் உரிமைகளை, தன் சுதந்திரத்தை அந்த மூத்தவர்கள் வாங்கி தன் மக்களுக்கு கொடுத்தாங்க. நமக்குன்னு இந்தியாவில் சில கமிஷன்கள் போடப்பட்டுச்சு. 2005-6 சச்சார் கமிஷன், 2008-9 ரங்கநாதன் மிஸ்ரா கமிஷன், 2010-11 குண்டு கமிஷன்,
2012-13 மிஸ்ரா கமிஷன், இத்தனை கமிஷன்கள் போடப்பட்டும் ஒரு சமூகம் எழுச்சியை நோக்கி நகராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இளைஞர்கள் தயவு செய்து இந்த ஆய்வுகளை எடுத்து படிங்க. வாழ்க்கையில ஒரு தடவையாவது என்னால இந்த சமூகத்துல என்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு யோசிங்க. கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய முன்னோர்களுடைய வீழ்ச்சி, உங்களுடைய முன்னோருடைய மிகப்பெரிய மோசமான நிலையிலிருந்து மீட்டெடுக்கணும்னா வாலிபர்களான நீங்க இந்த சமூக எழுச்சியில, இந்த சமூக மாற்றத்துல, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில உங்களுடைய பங்களிப்பை நீங்க அதிகப்படுத்தணும். அது காலத்தினுடைய அவசியம். நீதிபதி சச்சார் அவர்கள் இறந்து போகும்போது 2015 இறந்து போகும்போது கர்நாடகால ஒரு மீட்டிங்ல அவர் பேசினாரு. 700 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்ட இஸ்லாமிய சமூகம் கடந்த 70 ஆண்டுகளில் மென்டலி, பிசிக்கலி, சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி, பொலிட்டிக்கலி இப்படி எல்லா நிலையிலும் பின்தங்கி போயிட்டாங்க. இப்படியே பின்தங்கி போனா என்ன நடக்கும்? நாடு என்ன நடக்கும்? அவர் சொன்னாரு, இப்படி பின்தங்கி போனது கூட எனக்கு வருத்தம் கிடையாது, இப்படி பின்தங்கி போனது கூட எனக்கு வருத்தம் கிடையாது. ஆனா இந்த மக்கள் ஏன் பின்தங்கி போனோங்கிற விழிப்புணர்வு கூட இல்லாத சமூகமாக இருப்பதை நினைத்து நான் வருத்தப்பட்டு அழுகிறேன். அந்த மீட்டிங்ல அழுதார். இன்னும் அப்படித்தான் இருக்கும். 3 பிச்சைக்காரங்க இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு பிச்சைக்காரங்க முஸ்லீம்னு சொல்லப்படுது. அப்ப நம்முடைய அந்த சமூக நிலை மிகவும் பின்தங்கி போய்கிட்டே இருக்குது. இதை நாங்க மீட்டெடுக்கணும்னா இளைஞர்கள் நீங்க முன்ன வரணும். வெறுமன கவலைகள் படுவதை கொண்டு மாற்றங்கள் நிகழாது. நம்முடைய கவலைகள் எப்படி இருக்கு இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். டீ குடிக்கும் போது கவலை வரும், டீ குடிச்சு முடிச்சோடனே கவலை போயிடும். பேசும்போது கவலை வரும், பேசி முடிச்சோடனே கவலை போயிருது. சமூகத்துல யாரையும் குறை சொல்லாம நாம நம்மளை எப்படி வழிப்படுத்தணும்னு யோசிக்கணும். இத்தனை கமிஷன் போடப்பட்டும் ஒரு வலிமையான சமூகமாக மாற முடிஞ்சானா இல்லை. இப்ப நாம என்ன செய்யணும்? இளைஞர்கள் நீங்க எல்லா நிலையிலும் முன் வரணும். எங்களுடைய அறிவு, எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய தொழில்துறை, எங்களுடைய அதிகாரம் எல்லாமே நமக்கு மட்டும் உரித்தானதல்ல, எல்லாத்துக்கும் உரித்தானது. இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில, இந்த நாட்டினுடைய உருவாக்கத்துல மிகப்பெரிய பங்களிப்பை நாம் அடுத்த 10 ஆண்டுகள்ல கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இது போன்ற மீட்டிங்கினுடைய அடிப்படை. நேஷன் வித் விஷன். இந்த நாட்டை ஒரு வலிமையான நாடாக மாத்தணும்னா நீங்க ஒரு நீண்ட இலக்கோடு பயணிக்க ஆரம்பிக்கணும். ஒரு சமூக எழுச்சிங்கிறது 4 விஷயங்களை கொண்டு ஏற்படுதுங்கிறாங்க. இளைஞர்கள் ரொம்ப ஆழமாக கவனிக்கணும். ஒன்று, நீண்ட இலக்கு இருக்கணும். வாழ்க்கையில ஒரு இலக்கு. நம்ம எல்லாத்துக்கும், எல்லாரும் டாக்டராக முடியாது, எல்லாரும் கலெக்டராக முடியாது, எல்லாரும் ஜட்ஜுகளாக முடியாது. ஆனா எல்லோரும் ஒரு துறையில் சிறந்தவராக மாற முடியும். அந்த துறை என்னன்னு நீ கவனிங்க. துறை என்னன்னு தேர்ந்தெடுங்க. அதற்காக உங்களை அர்ப்பணிங்க. இரவு பகலா படிங்க, திரும்ப திரும்ப படிங்க, இலக்குகளோடு படிங்க. உங்களுடைய படிப்பு ஒரு சமூக மாற்றம், உங்களுடைய படிப்பு சமூக வளர்ச்சி, உங்களுடைய படிப்பு சமூக முன்னேற்றம் அப்படிங்கிற ஆழமான கருத்தியலோடு நீங்க உருவாகுங்க. 2வது, நீண்ட இலக்கு, தொடர் பயணம். திரும்ப திரும்ப செய்யணும். வெற்றி என்பது உடனேலாம் கிடைச்சிடாது. வெற்றிங்கிறது இன்னைக்கு பேசி நாளைக்கு வந்துடாது. ஒரு சமூகம் எழுச்சி அடையணும்னா குறைஞ்சது 10 வருஷம், அதிகபட்சம் 33 வருஷம் தியாகம் செய்யணும். அப்பதான் ஒரு சமூக மாற்றம் ஏற்படும். இப்ப நீண்ட இலக்கு, தொடர் பயணம். நேர்மறை சிந்தனைகள் வேணும். நேர்மறை சிந்தனை மிக முக்கியமானது. நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வேணும். என்னால முடியும் நம்பணும், அல்லாஹ்வை நம்பணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். தன்னுடைய வாழ்க்கையை யா அல்லாஹ் உனக்காக நான் அர்ப்பணிக்கிறேன்னு நினைக்கணும். 4வது, கடின உழைப்பு. உழைக்கணும். உழைக்காம இங்க எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ சமூக நிலைகளை தெரிஞ்சுக்கங்க, என்ன நிலையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. உதாரணத்துக்கு பொருளாதாரத்தை எடுத்துக்கோமே. சுதந்திரம் வாங்கும் போது இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் முஸ்லிம்களுடைய கான்ட்ரிபியூஷன் 28%. ஆனால் 2019 அது 3% குறைஞ்சு போச்சுங்கிறாங்க. 20 கோடி மக்கள் இருந்தும் இந்த இந்தியாவுடைய வளர்ச்சியில பொருளாதார பங்களிப்பு வெறும் 3%. எப்படி இதை நாங்கள் அதிகரிக்க போறோம்? எப்படி உருவாக்க போறோம்? அதற்காக நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஊர்களையும், ஒவ்வொரு மாநிலத்திலையும், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சமூக எழுச்சியை நோக்கி உருவாகிறதுக்கு ஒரு சில நபர்கள் ஒன்று சேரணும். உலமாக்கள், பொதுமக்கள், படித்தவர்கள், பிசினஸ்மேன், கல்வியாளர்கள், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு சமூகத்தை கட்டமைக்க முடியுமே தவிர ஒரு தனி மனிதனாக ஒரு சில நபர்களால் மாற்றத்தை நோக்கி நகர்த்த முடியாது. அதனால் தயவு செய்து இளைஞர்கள் நீங்க ஆழமாக மனதில் கொண்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இலக்குகளோடு பயணிங்க. அந்த இலக்குகளை திரும்ப 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 உங்களுக்குள்ள பேசுங்க, உங்களுக்குள்ள சிந்திச்சு கொள்ளுங்க. ஸோ இளைஞர்கள், உங்களுக்கு நான் 5 விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். 1, வரலாற்றை அறிந்து கொள்ளுங்க. 2வது, உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்துங்க. 3வது, உங்க மார்க்கத்தின் மீது பிடிப்பாக இருங்க. 4வது, மிக முக்கியமான விஷயம், உங்களுடைய இந்தியாவுடைய சமூக நிலை என்ன, பொருளாதார நிலை என்ன,
கல்வியில் நம்முடைய நிலை என்ன அப்படிங்கிறத அறிஞ்சுக்குங்க. உங்களுடைய எஜுகேஷன் ரீதியாக உங்களை நீங்க வலுப்படுத்திக் கொள்ளுங்க. 5வது, அடுத்த 10 வருஷத்தில் ஒரு இலக்குகளோடு உருவாகுங்க. ஒரு இலக்குகளை நோக்கி நகர்த்துங்க. இந்த இன்டகிரேஷனல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. ஒருங்கிணைந்த நிலையான வளர்ச்சி திட்டம் ஒவ்வொரு ஊர்களையும் கட்டமைக்கப்படணும். இளைஞர்கள் அதை பத்தி நீங்க அறிஞ்சுக்கணும். ஒரு நாடு கட்டமைக்கப்படணும்னா 4 விஷயங்கள்ல அதிகமா நம்ம கவனம் செலுத்தணும். ஒன்று, ஒழுக்கமான மக்களை உருவாக்கணும். ஆன்மீகத்துல அல்லாஹ்வோடு குர்ஆனோடு இணைந்த மக்களை உருவாக்க முயற்சிக்கணும். இது உங்களுடைய 5வது திட்டம். நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்றேன். முதல் விஷயம், வரலாற்றை கற்றுக்கொள்ளுங்க. 2வது, ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 3வது, உங்க மார்க்கத்தின் மீது அதிகமாக கவனமாக இருங்க. முன்னோர்களை மதிங்க, முன்னோர்களை புகழ்ந்து பேசுங்க, முன்னோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 4வது, இந்தியாவுடைய சமகால நிலை என்ன இருக்குது அப்படிங்கறத அறிந்து கொள்ளுங்க. 5வது, மிக முக்கியமான விஷயம், அடுத்த 10 ஆண்டுகளில் நீங்க செய்ய வேண்டிய பொறுப்புகள் என்னங்கிறத திரும்ப திரும்ப உங்களுக்குள்ள பேசுங்க. திரும்ப பேசுங்க. ஒவ்வொரு மகல்லாக்களும் ஒவ்வொரு ஊர்களும் இந்த விஷயங்களை ஆழமாக மனதில் கொண்டு வாங்க. அதுல ஒன்று, குழந்தைகள் மீது அதிகம் கவனம் செலுத்துங்க. பொதுமக்களுக்கு நான் இங்க வந்திருக்கிற நிறைய கணவான்கள் பெரியவர்கள் இருக்கீங்க. இளைஞர்களை கட்டமைக்கணும்னா எப்படி இளைஞர்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கோ அதே போல இங்க வந்திருக்கிற மூத்த பெரிய மக்கள் உங்களுக்கும் பொறுப்புகள் இருக்கு. எல்லாரும் சேர்ந்துதான் இந்த நாட்டை, இந்த மண்ணை, இந்த மக்களை, இந்த சமூகத்தை வலுப்படுத்த முடியுமே தவிர ஒரு சில நபர்களால் மட்டும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அதனால் உங்களுடைய சமூகத்தினுடைய பொறுப்புகளாக சொல்ல வேண்டிய விஷயம் 4 விஷயங்கள் மீது கவனம் செலுத்துங்க. ஒன்று, குழந்தைகள் மீது அதிகமாக கவனம் செலுத்துங்க. குழந்தைகளை தயவு செய்து மஸ்ஜிதுகளோடு குர்ஆனோடு இமாம்களோடு இணைத்து உருவாக்குங்க. குழந்தைகளை கவனமாக வளருங்க, திட்டமிட்டு வளருங்க. தவறுகள் செய்த பிறகு மீட்டெடுப்பது என்பது முடியாத காரியம். தவறுகள் நடந்து முடிந்த பிறகு அவர்களை குறை சொல்லி எந்த புண்ணியமும் இல்லை. The parenting is a art அப்படிங்கிறாங்க. குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு கலை. அந்த கலைகளை தயவு செய்து ஒவ்வொரு மஸ்ஜிதுகள்லையும் அங்க இருக்கக்கூடிய மஹல்லா வாசிகளுக்கு சொல்லிக் கொடுங்க. குழந்தைகளை எப்படி உருவாக்கணும், குழந்தைகளை எப்படி கட்டமைக்கணும், குழந்தைகளை எப்படி சரி செய்யணும், குழந்தைகளை எப்படி இலக்குகளோடு உருவாக்கணும் அப்படிங்கிறத அங்க இருக்கக்கூடிய பெண்கள், தாய்மார்கள், அங்க இருக்கக்கூடிய அத்தாக்கள் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க. இது மஹல்லாவுடைய கடமை. இன்னைக்கு குழந்தைகள் 4 விதமான சீர்கேட்ல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. 4 விதமான சீர்கேடு. ஒன்று, கல்ச்சரலி டிக்ளைன், கலாச்சார சீர்கேடு இன்னைக்கு குழந்தைகள்கிட்ட அதிகமாகிக் கொண்டே இருக்குது. அவங்க வெற்ற முடி, அவங்க போடுற ஃபேண்ட், அவங்க பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே கலாச்சார ரீதியாக மாற்றம் அடையுது. ஜார்ஜ் பெசாங் அப்படிங்கிற எழுத்தாளர் சொல்றாரு, ஒரு சமூகம் வீழ்ச்சியை நோக்கி நகருதுன்னா அதுக்கு 3 காரணங்கள் ஆகுதுங்கிறார். இந்த 3 காரணங்கள் எந்த சமூகத்துல நிகழுதோ அந்த சமூகம் எழுச்சி அடையாது, அந்த சமூகம் எழுச்சி அடையாதுன்னு சொல்றார். முதல் காரணம் சொல்றாரு, எந்த சமூகம் தனக்கு கொடுக்கப்பட்ட வேத மொழியை விட்டும் தூரமாகுதோ அந்த சமூகத்தினால் வளரவே முடியாதுங்கிறார். நான் முதல்ல சொன்ன மாதிரி குர்ஆனை விட்டு மக்கள் தூரமாகிக் கொண்டே இருக்கிறாங்க. தயவு செய்து ஒவ்வொரு மஹல்லாக்களும் இங்க வந்திருக்கிற நிறைய பொறுப்புதாரிகள் வந்திருக்கிறீங்க. உங்க மஹல்லாவை பொறுப்படுங்க. குர்ஆனோடு மக்களை இணைங்க. குர்ஆன் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய முஅஜிஸா. எப்படியாவது மக்களை குர்ஆனோடு இணைக்க முயற்சி செய்யுங்க. 2வது, எந்த சமூகம் தன்னுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் அக்கறை காட்டவில்லையோ அந்த சமூகம் எழுச்சி பெறாதுங்கிறார். ஒரு மாற்று சகோதரர் ஒரு சமூகத்தினுடைய சமூகவியல் பாடத்துல இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றார். 3வது, எந்த சமூகம் அந்த சமூகத்தினுடைய அடையாளங்களை இட்டுக்கொள்வதில் வெட்கப்படுகிறார்களோ சமூகம் எழுச்சி பெறாதுங்கிறார். இது ஒரு ஆய்வு, மிகப்பெரிய ஆய்வு. தொப்பி நம்முடைய அடையாளம், தாடி நம்முடைய அடையாளம், பெரிய உடைகள் நம்முடைய அடையாளம், தொழுகை நம்முடைய அடையாளம், பர்தா நம்முடைய அடையாளம். இது நம்முடைய அடையாளங்கள். இந்த அடையாளங்களை நாம இட்டுக்கொள்வதற்கு வெட்கப்பட்டா யார் இதை? ஒரு ஆய்வாளர் இதை மிக ஆழமாக நமக்கு எடுத்து வைக்கிறார். மிக முக்கியமான ஒரு பகுதி. அதனால் மஹல்லா இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வாலிபர்களை எழுச்சியை நோக்கி நகர்த்தணுமோ அதே போல மஹல்லாவுக்கும் பொறுப்பு இருக்கு. அதனால் முதல் காரணம், குழந்தைகள் மீது அதிகம் கவனம் செலுத்துங்க. 2வது, பெண்களை சிந்தனைவாதிகளாக உருவாக்குங்க. ஒரு சமூகத்தினுடைய அச்சாணிகள் பெண்கள். ஆண்கள் மட்டும் சேர்ந்து ஒரு சமூகத்தை கட்டமைக்க முடியாது. ஆண்கள் மட்டும் சேர்ந்து ஒரு சமூகத்தை எழுச்சியின் பாதையில் கொண்டு செல்ல முடியாது. ஆண்கள் மட்டும் சேர்ந்து ஒரு சமூக மாற்றத்தை ஒருபோதும் ஏற்படுத்த முடியாது. எப்படி ஒரு காசுல, ஒரு நாணயத்துல ஒரு பகுதியில் அச்சடிக்கப்பட்டு இன்னொரு பகுதியில் அச்சடிக்கப்படாம இருந்தால் அந்த நாணயம் செல்லாதோ அதே போல ஒரு சமூக எழுச்சியில, ஒரு சமூக மாற்றத்தில் ஆண்கள் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, ஆண்கள் மட்டும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க, பெண்கள் அதை பத்தி என்னன்னே தெரியலன்னா அந்த சமூகம் ஒருபோதும் மாறாது. பெண்கள் மீது அதிகம் கவனம் செலுத்துங்க. பெண்களை திட்டமிட்டு உருவாக்குங்க. பெண்களை சமூகத்தினுடைய பொறுப்புதாரிகளாக மாத்துங்க.
இது மிக முக்கியமான ஒரு பகுதி. என்னதான் நான் இங்க பேசினாலும், என்னதான் நீங்க கேட்டாலும், என்னுடைய குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம் என்னுடைய மனைவியினுடைய மடிதான் என்பதை மறந்து விட முடியாது. எவ்வளவு நேரம் ஆண்கள் நாங்க எவ்வளவு நேரம் பேசினாலும் என் பிள்ளையினுடைய முதல் ஆசிரியர் என்னுடைய மனைவி தான். அப்ப என்னுடைய மனைவி, என்னுடைய பெண்களை நாங்கள் வலிமையானவர்களா எப்படி மாற்ற போறோம்? சமூகத்தினுடைய பொறுப்புகள் அவங்களுக்கு புரிய வச்சு, சமூகத்தினுடைய காரணம் என்ன, நம்ம ஏன் வீழ்ந்து போனோம், நம்ம ஏன் தொய்ந்து போனோம், நம் பின்தங்குதலுடைய காரணம் என்ன அப்படிங்கிற ஆழமான கருத்தியலை நம்முடைய பெண்களுக்கு ஏன் சொல்லிக் கொடுக்கல? நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பெண்களை திட்டமிட்டு உருவாக்குங்க. பெண்களை 4 துறைகள்ல உருவாக்க முயற்சி பண்ணுங்க. ஒரு சமூக மாற்றத்துல ஒரு மஹல்லாவுடைய பொறுப்பை நான் சொல்றேன். ஒன்று, குழந்தைகள் மீது கவனம் செலுத்துங்க. 2வது, பெண்களின் மீது கவனம் செலுத்துங்க. பெண்களை 4 துறைகள்ல உருவாக்க முயற்சி பண்ணுங்க. ஒன்று, முதல் துறை, வசதி படைத்த மக்களாக இருந்தா நல்ல டாக்டராக ஆக்குங்க. இன்னைக்கு தாய் சேய் நல்ல மருத்துவர்கள் சமூகத்துக்கு தேவை. தாய் சேய் நல்ல மருத்துவர்கள் சமூகத்துக்கு தேவை. முடியலையா, நர்சிங் படிக்க வைங்க. நிறைய இஸ்லாமிய நர்சிங் காலேஜ் நிறைய இருக்கு. எத்தனையோ இடங்கள்ல நம்முடைய தாய்மார்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்க செக் பண்றவங்க, அங்க ஸ்கேன் பண்றவங்க மாற்று சகோதர மக்களாக இருக்காங்க. எங்களுடைய தாய்மார்கள் கூச்சப்படுறாங்க. அங்க எங்களுடைய பெண்கள் இஸ்லாமிய உடைகள்ல அங்க அந்த மருத்துவமனை இருக்கும் போது பெரிய சந்தோஷம் அடைகிறாங்க. திட்டமிட்டு உருவாக்க சம்பந்தமே இல்லாம பெண்களை போய் பிஇ படிக்க வைக்கிறது, பிடெக் படிக்க வைக்கிறது, ட்ரிபிள் படிக்க வைக்கிறது, இசி படிக்க வைக்கிறது எந்த சமூகத்துக்கும் பயன் இல்லை. அவங்க படிப்பை கொண்டு வீட்டுக்கு போய் என்ன செய்ய போறாங்க? அப்போ சமூகத்துல ஒரு படிப்பை கொடுக்கிறோம், கல்வியை கொடுக்கிறோம்னா அது சமூகத்தினுடைய ஆக்கப்பூர்வமாக மாறணும், சமூகத்தினுடைய எழுச்சியாக அது மாறணும் அப்படின்னு சொன்னா பெண்களை திட்டமிட்டு உருவாக்கணும். ரொம்ப ஆழமாக கவனம் செலுத்தணும். நான் சொல்றதெல்லாம் பேஸ் தியரி. சில நேரங்கள்ல அடிப்படையை சரி செய்யாம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு மரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதனுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு மரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அது வேறு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனுடைய தண்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அது வேறு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனுடைய கிளைகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா வேறு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனுடைய பழங்களும் கனிகளும் ருசியானதாக இருக்கணும்னா அதனுடைய வேர்கள் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா வேர்கள் கண்ணுக்கு தெரியுமானா கண்ணுக்கு தெரியாது. அதுபோலதான் நம்முடைய ஈமான். ஒரு சமூகம் பொருளாதாரத்துல, கல்வியில, சமூக நிலையில, வேலை வாய்ப்புகள்ல, அதிகாரத்துல எல்லாத்துலயும் முன்னேறணும். ஆமா முன்னேறணும், மாற்று கருத்தே கிடையாது. ஆனா வேர்கள் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஈமானிய வலு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஈமானிய ஸ்ட்ராங்ல இல்லைன்னா எவ்வளவு வளர்ச்சியும் எந்த பயனும் கிடைக்காது. ரொம்ப கேர்ஃபுல்லா பெண்களை உருவாக்க முயற்சிக்கணும். 2வது துறை, பெண்களை நல்ல ஆசிரியர்களாக உருவாக்க முயற்சி பண்ணணும். டீச்சர்ஸ் வெரி நீட். இன்னைக்கு டிஆர்பி டெட் எக்ஸாம்ல 7000 போஸ்டிங். இன்னைக்கு பேப்பர்ல 14000 ஆசிரியர்களை ஒரு பணி நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்திருப்பீங்க பேப்பர்ல. ஸோ எல்லா இடங்கள்லையுமே ஆசிரியர்கள் மிகப்பெரிய தேவையுடைய மக்கள். பெண்களை ஆசிரியர்களாக உருவாக்குங்க. 1 டீச்சர் ஈக்குவலன்ட் டு 1000 ஸ்டூடெண்ட். ஒரு ஆசிரியர் 1000 மாணவர்களுக்கு சமமானவங்க. ஒரு சமூகத்தினுடைய மிகப்பெரிய இம்பாக்ட் எங்க வளர்ச்சி அடையுதுன்னா சமூகத்தினுடைய ஆசிரியர்களால தான் முடியும். நல்ல ஆழமா. அதனாலதான் நபி சொன்னாங்க, இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் இந்த சமூகத்திற்கு ஆசிரியராக அனுப்பப்பட்டுள்ளேன்னு சொன்னாங்க. ஆசிரியர்களாக பெண்களை உருவாக்க முயற்சி பண்ணுங்க. சமூகத்தினுடைய தேவை. 3வது, நல்ல கவுன்சிலிங் படிக்கக்கூடிய, சைக்காலஜி படிச்சு இன்னைக்கு பெண்கள் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய சமூகத்துல பெண்கள் தேவைப்படுறாங்க. ரொம்ப நீடு, ரொம்ப அவசியம். குழந்தைகளை, பெண்களை, தாய்மார்களை ஒரு சமூக கட்டமைப்பையோடு உருவாக்கணும்னா ஆண்கள் நம்மளால மட்டும் முடியாது. எங்க பெண்கள் உளவியல் ரீதியாக படித்து சமூக எழுச்சியை நோக்கி வருங்கால சந்ததிகளை, பெண்களை உருவாக்கக்கூடிய ஆளுமைகளாக உருவாக்க முயற்சி பண்ணுங்க. சோ பெண்களை திட்டமிட்டு வளர முயற்சி பண்ணுங்க. மஹல்லாவுடைய 2வது பொறுப்பு. 3வது மிக முக்கியமான விஷயம், ஒவ்வொரு மஹல்லாக்களும் உங்களுடைய வாலிபர்கள் மீது கவனம் செலுத்துங்க. தயவு செய்து உங்களுடைய வாலிபர்கள் மீது கவனம் செலுத்துங்க. கடந்த 40 ஆண்டுகளாக நாங்கள் வாலிபர்களை இழந்துட்டோம்னே சொல்றேன். நான் ஆய்வின் அடிப்படையில் சொல்றேன். கடந்த 40 வருஷமாக தமிழகத்தில் வாலிபர்கள் இழக்கப்பட்டாங்க. திருமணம் தவற நம்ம செய்யக்கூடாது. ஒவ்வொரு மஹல்லாக்களும் தன் வாலிபர்களை வரலாற்று ரீதியாக, கல்வி ரீதியாக, ஆளுமை ரீதியாக மிகப்பெரிய வலுவானவர்களாக மாற்ற முயற்சிக்கணும். மாதாந்திர வகுப்புகள் நடத்துங்க. 10 இளைஞர்களா கூப்பிடுங்க. சமூகத்தினுடைய யதார்த்த நிலை என்னன்னு சொல்லுங்க. ஜமாத் உலமாவுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு அவங்களை இணைங்க. அவங்களை வாலண்டரியாக உள்ள கொண்டு வாங்க. அவங்களுக்கு வரலாறுகளை சொல்லிக் கொடுங்க. சமூகத்தினுடைய பொருளாதார சொல்லிக் கொடுங்க. சமூகவியலை சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு அரசியல் கட்டமைப்பு எப்படி போகுதுன்னு சொல்லிக் கொடுங்க. நம்ம எல்லா நிலையிலும் நிதானமாக இருக்கணும்னு சொல்லிக் கொடுங்க. உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுங்க. உணர்ச்சி வசப்படுவதை கொண்டு நாங்கள் பலகீனம் அடைகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஆழமாக பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஒரு
30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரோட்ல 10 பேர் சேர்ந்து போராட்டம் நடத்தினா ஒரு எம்சி வருவார், வந்து கேட்பார், என்ன பிரச்சனை, செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லுவார். அதே ஒரு 50-100 பேர் சேர்ந்து மக்கள் மறியல் பண்ணாங்கன்னா எம்எல்ஏ வந்துருவார், எம்பி வருவார். ஆனா இன்னைக்கு 1,00,000 பேர் சேர்ந்து போராட்டம் நடத்தினாலும் இங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்ம சமூகத்தை நம்ம தான் வளர்க்கணும். இந்த நாடு நமது நாடு. இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில, இந்த நாட்டினுடைய உருவாக்கத்துல நாம நிறைய பங்கு அளிக்கணும். கல்வியில, பொருளாதாரத்துல ஒரு ஏழைகள் இல்லாத நாட்டை இந்தியாவை வலுப்படுத்தணும். எப்ப பேசினாலும் நாட்டினுடைய பாதுகாப்பு, நாட்டினுடைய உருவாக்கம், நாட்டினுடைய மேம்பாடுங்கிற ஆழமான கருத்தையோடு நாங்கள் பயணிக்கணும். அதுதான் நம்மளை மிகப்பெரிய வலிமையானவர்களாக மாற்றும். நம்முடைய முன்னோர்களுடைய அடிப்படை தன்மை, தியாகம் அப்படித்தான் இருந்துச்சு. அதனால வாலிபர்களை தயவு செய்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாலிபர்களை விட்டுறாதீங்க, வாலிபர்களை இழந்துடாதீங்க. அவங்க சரியில்லை, அவங்க அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, குறைகள் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் கொஞ்சமாக தேர்ந்தெடுங்க. சூஸ் அண்ட் கிரியேஷன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல சஹாபாக்களை என்ன செஞ்சாங்க? உலகத்தின் மிகப்பெரிய புரட்சியாளர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி முதல்ல ஈமான கொண்டு வரும்போது என்ன சொல்லல? தொழுங்க, இபாதத் செய்யுங்க, தான தர்மங்கள் செய்யலன்னு சொல்லல. என்ன சொன்னாங்க? எல்லாரும் சமம்னு சொன்னாங்க. நீ நானும் ஒண்ணுன்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் சம உரிமை இருக்குன்னு சொன்னாங்க. வெள்ளையன் வேறு, கருப்பன் வேறு கிடையாதுன்னு சொன்னாங்க. பணக்காரன் வேறு, ஏழ்மை வேறு கிடையாதுன்னு சொன்னாங்க. எல்லாம் ஒண்ணு, எல்லாரும் மனிதர்கள், எல்லாரும் ஹியூமனிட்டி அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய விளைவுகள் வாலிபர்கள் மிகப்பெரிய எழுச்சி உள்ளவர்களாக மாறினாங்க. எல்லா சஹாபாக்களுடைய வரலாறு எடுத்துங்க. அபூபக்கர் இஸ்லாத்துக்கு வரும்போது வயசு 38, உமர் அலி அல்லாஹ் இஸ்லாத்துக்கு வரும்போது வயசு 26. எல்லாத்துக்குமே அந்த ஏஜ்ல சரியான முறையில சரியான கட்டமைப்பை கொடுத்து நம்ம மகல்லா, நம்ம இளைஞர்களை நாட்டுக்காக, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக, இந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடியவர்களாக மாறணும், ஆளுமைகளாக உருவாக்கணும். அது ஒவ்வொரு மகல்லாவினுடைய பொறுப்புங்கிறத ஆழமாக உணரணும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நாம் நன்றாக இருக்கும் போதே நாம் நன்றாக உருவாகி கொள்ள வேண்டும். நாம் நசுக்கப்பட்ட பிறகு நம்மால் உருவாகவே முடியாது. வரக்கூடிய 10 வருஷத்துல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பள்ளிக்கூடங்கள் உருவாக்குங்க, கல்லூரிகள் உருவாக்குங்க, பெண்கள் காலேஜுகள் உருவாக்குங்க, மருத்துவமனைகள் உருவாக்குங்க. எவ்வளவு முடியுமோ இளைஞர்களை ஆளுமைகளாக, அதிகாரிகளாக, மிகப்பெரிய எழுச்சிமிக்க சமூக சிந்தனை உடைய மக்களாக இந்த உலகத்தில், இந்த நாட்டில் ஏழைகள் இல்லாத ஒரு வலிமையான நாட்டை நாங்கள் உருவாக்குவோங்கிற எண்ணத்தை திரும்ப திரும்ப கொண்டு வாங்க. இது 3வது மிக முக்கியமான விஷயம். 4வது, ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியில மஹல்லாக்களுடைய பொறுப்புகள். நமக்கு 4வது பொறுப்பு, அந்த மஹல்லாவை சுத்தி உள்ள ஏழைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இல்லாத மக்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த மக்களை இழந்துடாதீங்க, அந்த மக்களை விட்டுறாதீங்க. எத்தனையோ மஹல்லாக்கள் தன்னை சுற்றி உள்ள எத்தனையோ மக்களை பாதுகாக்காம விடுவதன் விளைவாகத்தான் நிறைய மோசமான நிகழ்வுகள் ஏற்படுது. நான் ஒரு இஸ்லாமிய ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊர்ல பள்ளிக்கு எதிர்த்தாப்புல ஒரு சின்ன ரோடு ஒன்று போனுச்சு. அந்த ரோட்ல எப்ப எங்க போனாலும் அந்த அந்த மக்களுடைய ஏழைகளை போய் சந்திக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக் கொள்ளணும். சுன்னத்தான பழக்கம் அது. இப்ப நான் அந்த பள்ளியினுடைய இமாம் முத்தவல்லிகள்லாம் போனா ஒரு இடத்துல ஒரு சின்ன வீடு, குடிசை வீடு, சின்னோன்னு வீடு. அந்த வீட்டில் ஒரு வயதான பாட்டி வெளியே உட்கார்ந்துருந்தாங்க. அந்த பாட்டிட்டு சலாம் சொல்லிட்டு, என்னம்மா பண்றீங்க, உங்க நிலைமைகள் என்ன, என்ன பண்றீங்க, சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன செய்யறீங்கன்னு கேட்டோம். அந்த அம்மா சொன்ன பதில், அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறோம், எனக்கு 2 பேத்திகள் இருக்கு. அந்த அம்மா சொன்ன வார்த்தை, எனக்கு 2 பேத்திகள் இருக்கு. ஒரு பேத்திக்கு வயசு 38, ஒரு பேத்திக்கு வயசு 36. 2 பேத்துக்குமே கல்யாணமாகல, முதிர்கன்னிகள். 2 பேத்துக்கும் கல்யாணமாகல. சாப்பாட்டுக்கு என்ன செய்யறீங்கன்னு கேட்டோம். அந்த பெண்மணி, அந்த வயதான பாட்டி சொன்னாங்க, எங்க ஊர்ல நெஞ்சு போன பனீன்லாம் வரும், நஞ்சு போன பனீன் தப்பா தச்சு வரும். அந்த பனீன் எல்லாம் எடுத்துட்டு வந்து எங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அந்த பனீன் எல்லாம் திரும்ப நூலாக பிரிக்கணும், திரும்பி நூலா மாத்தணும், ஒன்று ஒன்றா நூலை எடுக்கணும். இப்படி நூலா பிரிச்சோம்னா 1 கிலோ பிரிச்சா 10 ரூபா கொடுப்பாங்க. நாங்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 கிலோ பிரிப்போம். எங்களுக்கு 40 ரூபா கிடைக்கும். எங்களுக்கு ஒரு நாளைக்கு 40 ரூபா கிடைக்கும். இந்தியாவில் பிலோ பாவர்ட்டி லைன் ஒன்று இருக்கு. பிலோ பாவர்ட்டி, பிபிஎல், பிலோ பாவர்ட்டி லைன். இந்தியாவில் உலக மக்கள் தொகையில இந்தியாவில் அதிகமான ஏழைகள் இருக்காங்கன்னு டேட்டா பேஸ் சொல்லுது. அதுல 26% மக்கள் ஏழைகளாக இருக்காங்க. ஏழைகள் கொண்டு நோக்கம் என்னன்னா 51 ரூபா ஒரு நாளைக்கு யார்கிட்ட இல்லையோ அவங்க பிலோ பாவர்ட்டி லைன். ஆனா தமிழகத்தில் அதனுடைய நிலை குறைவு தான். தமிழகத்திலையும் கேரளாவிலையும் இந்த நிலை ரொம்ப குறைவு. முஸ்லீம்களுடைய நிலை மற்ற இடங்கள், மற்ற மாநிலங்கள்லாம் 36%, 40% முஸ்லீம்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க. ஆனா தமிழகத்தில் வெறுமன 12% 18% மக்கள் தான் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க சொல்றாங்க. 100 பேத்துல 12 18 பேர். அந்த அம்மா ஒரு நாளைக்கு 40. இதை கேட்ட உடனே அந்த முத்தவள்ளி தேம்பி அழுதார்.
இந்த 40 ரூபா வச்சு நம்ம இந்த அம்மா என்ன செய்யறாங்க? நாங்க பல நேரங்களில் சாப்பிட போகும்போது 2000 ரூபாய்க்கு சாப்பிட்றோம், 2000 ரூபாய்க்கு ஹோட்டல்ல சாப்பிட்றோமா இல்லையா? சாப்பிட்றோம் 2000 ரூபாய்க்கு குடும்பத்தோட போய் சாப்பிட்றோம். ஆனா எங்க சமூகத்துல, எங்க மஹல்லாவில் வாழக்கூடிய எத்தனையோ மக்கள் ஒரு நாளைக்கு 40 ரூபா 50 ரூபாய் இல்லாம வாழ்றாங்க. இல்ல, இதை கேட்ட உடனே இந்த முத்தவள்ளி அழுதுகிட்டே இருந்தார். பள்ளிவாசலுக்கு வந்த பிறகு அழுதார். நான் பொறுப்பேற்றுக்கிறேன் மௌலானா, எனக்கு எவ்வளவு பெரிய வருத்தம், இத்தனை ஆண்டுகள் இந்த குடும்பம், இத்தனை ஆண்டுகள் 15 ஆண்டுகள் இங்க இருக்கிறாங்க, இந்த குடும்பத்தை நாங்க பார்க்கவே இல்லையே மௌலானா. உண்மைதானே? ஒரு சமூக வளர்ச்சி ஏற்படணும்னா இளைஞர்கள் நீங்க ரொம்ப ஆழமா கவனிக்கணும். உங்களுடைய பொறுப்பு ரொம்ப பெருசு. நீங்க படிக்க 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 உங்க உரிமைகள் மட்டும் உங்களுக்கு கிடைக்காது, உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது, உங்களுடைய பொறுப்புகள் அதிகமாகுது. இந்த நாட்டை, இந்த மண்ணை, இந்த மக்களை, இந்த இயற்கையை, இந்த உயிரினங்களை எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. மறந்துடாதீங்க. மக்களுடைய நிலைமை, ஏழைகளுடைய நிலைமைகளை தயவு செய்து பாருங்க. சுன்னத்தான வழிமுறைகள் பாருங்க. உங்க மஹல்லாவை சுத்தி எத்தனை மக்கள் இருக்காங்க, தயவு செய்து போய் ஏழைகளை போய் சந்திங்க. ஒரு மஹல்லாவுடைய மிக முக்கியமான பொறுப்பு. அபூபக்கர் ரலியல்லாஹு டெய்லி அவங்க தொழு முடிச்சோன்னு, சுபு தொழுத முடிச்சோன்னு வேகமா எந்திரிச்சு வெளியே போனாங்க. வேகமா எந்திரிச்சு டெய்லி வெளியே போன உமர் ரலியல்லாஹு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எங்க போறாங்க இவங்க, டெய்லி வெளியே போறாங்களே, எங்க போறாங்க? பின்னாடியே ஒரு தடவை பார்த்தாங்க. ஒரு பாலைவனத்துல ஒரு குடிசை வீடு, அந்த வீட்டில் உள்ளுக்குள்ள போனாங்க. வீட்டில் ஒரு கண்ணு தெரியாத, நடக்க முடியாத ஒரு வயதான பாட்டி உட்கார்ந்துருக்கிறாங்க. உள்ள போனோடனே வீட்டை ஃபுல்லா கிளீன் பண்ணாங்க, சுத்தம் பண்ணாங்க. வீட்டை ஃபுல்லா சுத்தம் செஞ்சு சாப்பாடு செஞ்சு அந்த அம்மா பக்கத்துல வச்சாங்க. அந்த அம்மா எடுத்து சாப்பிடுது. இப்படி டெய்லி நடக்குது. ஒன் டே அபூபக்கர் வஃபாத் ஆயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில சுபு தொழு வைக்க ஹலீஃபாவாக உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அவங்க தொழு வைக்கிறாங்க. தொழு வச்சு முடிச்சோன்னே அவங்க நினைப்பு வந்துச்சு, டெய்லி அபூபக்கர் ரலியல்லாஹு எங்கேயோ போனாங்களே, அந்த அம்மாவோட வீட்டுக்கு போனாங்களே, இவங்களும் போனாங்க. அங்க போய் இந்த அம்மாட்ட ஒண்ணுமே சொல்லலை. வீட்டுக்குள்ள போனாங்க, வீட்டை ஃபுல்லா சுத்தம் பண்ணாங்க, கிளீன் பண்ணாங்க, சமைச்சாங்க, சாப்பாடு செஞ்சாங்க. அந்த அம்மாவுக்கு முன்னாடி சாப்பாடை எடுத்து வச்சாங்க. அந்த அம்மா ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில வச்சுட்டு சொன்னிச்சு, உன் நண்பர் இறந்துட்டாரான்னு கேட்டுச்சு. உன் நண்பர் இறந்து போயிட்டாரா அப்படின்னு கேட்டுச்சு. கேட்ட உடனே ஆச்சரியப்பட்டாங்க உமர் ரலியல்லாஹு. உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, உன் நண்பர் எனக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அந்த சாப்பாடை ஆற வச்சு அந்த பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டையை எடுத்துட்டு வெறுமன பழத்தை மட்டும் கொடுப்பார். ஆனா நீ கொடுக்கும்போது சுட சுட கொடுக்கிற, அந்த கொட்டை அப்படியே இருக்குது, என்னால மெல்ல முடியும்னு சொன்னிச்சு. சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அழுதாங்க, தேம்பி அழுதாங்க. என் நண்பர் சொன்னாங்க, நண்பரே அபூபக்கரே, எங்களை எவ்வளவு கஷ்டத்துக்கு ஆளாக்கிட்டீங்க, உங்களை மாதிரி வாழ்க்கை எங்களால வாழ முடியலன்னு அழுதாங்க. சமூகத்தை பத்தி கவலைப்படுங்க. இஸ்லாமிய சமூகத்தினுடைய தொய்வுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதுல ஒரு காரணம் ஏழைகளுடைய சாபங்கள்னு சொல்லப்படுது. நம்முடைய மஹல்லாவை சுத்தி உள்ள ஏழைகளை கவனிங்க, பாருங்க போய். ஒரு சமூக எழுச்சி ஏற்படணும்னா இங்க எல்லாத்துக்கும் பொறுப்புகள் இருக்கு. அந்த பொறுப்புகளை நோக்கி நகரணும். இந்த எழுச்சியை நோக்கி இளைஞர்களை, ஒரு சமூக கட்டமைப்பை நோக்கி நகரணும்னா நமக்கு 4 விதமான குவாலிஃபிகேஷன் வேணும். இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாதான் சமூக மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும். முதல் குவாலிஃபிகேஷன், எல்லாத்திட்டையும் நளினமா பேசுங்க, அன்பா பேசுங்க. அன்பாய் பேசுவதை கொண்டுதான் மாற்றங்கள் நிகழுமே தவிர அதிகாரங்களை கொண்டோ, கோபப்படுவதை கொண்டோ, வெறுப்புணர்வை கொண்டோ ஒருபோதும் சமூக மாற்றம் ஏற்படாது. அன்பா பேசுங்க. எல்லா நிலையிலும் மனைவிட்ட பேசுங்க, அன்பா பேசுங்க, நண்பர்கிட்ட பேசுங்க, உறவினர்கள்ட்ட பேசுங்க, எல்லாத்திட்டையும் அன்பாக பேசுங்க. மூசா நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், ஃபிரௌனை சந்திக்கும் போது, கௌலல் லையினா, மூசாவே நீங்க போய் ஃபிரௌனை சந்திங்க, அவரை என் பக்கம் அழைப்பு கொடுங்க, பேசும்போது லையினா, நளினமா பேசுங்கன்னு சொன்னாங்க. ஒரு தடவை நான் எங்க உஸ்தாத் கலீல் அஹ்மத் ஹஸரத் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மனிதர், ஒரு நிர்வாகி வேகமா வந்து அதுகிட்ட வேகமா கத்தி பேசினார். அது சொன்னாங்க, நான் ஃபிரௌனும் இல்லை, நீ மூசாவும் இல்லை, நான் ஃபிரௌனும் இல்லை, நீ மூசாவும் இல்லை. அப்ப இருக்கும்போது அப்படியே யாரும் அப்படி பேசல, அல்லாஹ் அப்படி கட்டளையிடவும் இல்லை. ஃபிரௌனை பார்க்கும்போது கூட நீ அன்பா தான் பேச சொன்னாங்க, நீ அப்பா இவ்வளவு கத்தி கத்துற, உடம்பு சரியில்லாம போயிடும், மெதுவா பேசுன்னு சொல்லுவாங்க. மக்கள்கிட்ட அன்பா பேசுங்க, எல்லா நிலையிலும் மக்கள்கிட்ட அன்பா பேசுங்க. அன்பை கொண்டுதான் ஜெயிக்க முடியும், அதிகாரத்தை கொண்டோ கோபத்தை கொண்டோ ஜெயிக்க முடியாது. இரண்டாவது, மக்களை ஏற்றுக்கொள்ளுங்க, அக்செப்டன்ஸ். மக்களை ஏற்றுக்கொள்ளுங்க. மக்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நான் நினைக்கிற மாதிரி என் மனைவி இருக்க மாட்டாங்க, நான் நினைக்கிற மாதிரி என் கணவன் இருக்க மாட்டாங்க, நான் நினைக்கிற மாதிரி என் புள்ள இருக்காது, நான் நினைக்கிற மாதிரி என் புள்ள இருக்காது, நான் நினைக்கிற மாதிரி என் சமூகம் இருக்காது. இங்க எல்லாரும் வேற வேற மாதிரி தான் இருப்போம், எல்லாரும் இங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். மக்களை ஏற்றுக்கொள்ளுங்க.
ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு வேற மாதிரி இருந்தாங்க, உமர் ரலியல்லாஹு வேற மாதிரி இருந்தாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு வேற மாதிரி இருந்தாங்க. ஒரு தடவை ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர், உஸ்மான் ரலியல்லாஹு எல்லாரும் அலி ரலியல்லாஹு 4 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கைலியை, தன்னுடைய ஜிப்பாவை மேலே கொஞ்சம் தூக்கிட்டு அந்த தண்ணிக்குள்ள காலை விட்டு இப்படி ஆட்டிக்கிட்டே, ஹதீஸ் திரும்பி வரக்கூடிய ஹதீஸ், ஆட்டிக்கிட்டே பேசுறாங்க. அங்கிருந்து உஸ்மான் ரலியல்லாஹு இந்த 4 பேர்த்தையும் பார்த்து நடந்து வர்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு நடந்து வந்தோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு தன் ஜிப்பாவை சரி செஞ்சு உட்கார்ந்தாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், வர்றது நம்ம நண்பர் உஸ்மான் ரலியல்லாஹு, அவங்கள பார்த்து ஏன் நீங்க இப்படி எந்திரிச்சு நிக்கணும்? அவர் சொன்னாரு, இந்த நிலைமையில என்ன அவர் பார்த்தாருன்னா மயங்கி விழுந்துடுவாருன்னு சொன்னாங்க. எல்லாரும் வேறு வேறு மாதிரி தான் இருந்தாங்க. எல்லாத்தையும் தீனுக்கு சாதகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினாங்க. மக்களை ஏற்றுக்கொள்ளுங்க, மற்ற மக்களை ஏற்றுக்கொண்டாதான் மாற்றங்கள் நிகழும். அல்லாஹ் இந்த உலகத்துல மனிதர்கள் 4 வகையாக இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க உளவியல் ரீதியா. முதல் வகையான மக்கள் இருக்காங்களே, அவங்க இக்னரண்ட் பீப்புள். அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, பாவம். அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு சாப்பாடு இருக்காது, கல்வி இருக்காது, அவங்க வாழ்க்கையே போராட்டமா தான் இருக்கும். இக்னரண்ட் பீப்புள், அவங்க ஒன்றும் தெரியாத மக்கள். 2வது வகையான 20% மக்கள் இருப்பாங்க, அவங்க என்ஜாயபிள் பீப்புள். எப்ப பார்த்தாலும் வாழ்க்கையில என்ஜாய் பண்றதுக்கு மட்டுமே இருப்பாங்க. அவங்க படிச்சிருப்பாங்க, பொருளாதாரம் இருக்கும், ஆனா என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களை கொண்டு சமூகத்துல எந்த மாற்றம் நிகழாது. 3வது வகை மக்கள் இருப்பாங்க, நாலேஜபிள் பீப்புள். நிறைய படிச்சிருப்பாங்க, டாக்டரா இருப்பாங்க, இன்ஜினியரா இருப்பாங்க, கலெக்டரா இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் சொல்லி எவன் கேட்பான்? ஒருத்தனும் கேட்க மாட்டான். நான் சொல்லி எவன் கேட்பான்? அவன் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு போயிடுவாங்க. இந்த 4வது வகை மக்கள் இருக்காங்க, 10%. அவங்க தான் நம்பலாம். எதையாவது பேசிக்கிட்டே இருப்போம், எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்பயுமே அடிக்கடி எங்க மாணவர்கள்ட்ட நான் சொல்லுவேன், பாத்திலை விட ஹக்கு 700 மடங்கு ஆற்றல் படைத்தது. பாத்திலை விட ஹக்கு 700 மடங்கு ஆற்றல் படைத்தது. பொய்யை விட உண்மை 700 மடங்கு ஆற்றல் படைத்தது. அதனாலதான் ஒரு மனிதன் ஒரு தவறு செய்தால் ஒரு தவறு எழுதப்படும், ஒரு நன்மை செய்தால் 10லிருந்து 700 மடங்கு எழுதப்படும். ஒரு தீமையை நினைத்தால் தீமை எழுதப்படாது, ஒரு நன்மையை நினைத்தால் நன்மை எழுதப்படும். நம் இயற்கையிலேயே ஹக்குடைய மக்கள், நாம் வலுவான மக்கள். நம் பலகீனமான மக்கள் இல்ல, நாங்கள் வலுவான மக்கள். மக்களை ஏற்றுக்கொள்ளுங்க. 3வது குவாலிஃபிகேஷன், மக்களை மன்னிச்சிடணும். மக்களை தண்டிப்பதை கொண்டு மாற்றங்கள் நிகழாது, மக்களை மன்னிப்பதை கொண்டுதான் மாற்றங்கள் நிகழும். ஃபத்ஹ் மக்காக்கு முன்னாடி எல்லாரும் நபியை பார்க்க வர்றாங்க. அப்போ ஒருத்தர் வந்தார். அவர் யாருன்னா ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுடைய அண்ணன் வந்தார். அண்ணன் ரசூல்கிட்ட முசாஃபா செஞ்சாங்க. ரசூல் கேட்டாங்க, உங்க தம்பி நல்லா இருக்காரா? ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு நல்லா இருக்காரா? உடம்பு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு யா ரசூலல்லாஹ். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு யாரு? பத்ர்ல வந்தது எதிரியாக, உஹதுல வந்தது எதிரியாக, கந்தக்ல வந்தது எதிரியாக, எதிரியாக மட்டும் இல்ல, ரசூலை கொலை செய்ய வேண்டும்னு வந்தவர். அவரை பத்தி ரசூல் கேட்கிறாங்க, உன் தம்பி நல்லா இருக்காரா? உடம்பு நல்லா இருக்கா? அவரையே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார், அவரையே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார். நான் கேட்டதா சொல்லுங்க. அண்ணன் வீட்டுக்கு போனார். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு வீட்டுல இருந்தாங்க. வீட்டுக்கு போய் அண்ணன் சொன்னார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கேட்டாங்கன்னு சொன்னார். என்ன கேட்டாங்களா? ஆமா, உங்களை தான் கேட்டாங்க, நலம் விசாரிச்சாங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. அவர் அழுதார். யார் ரசூல் என்ன கேட்டாங்களா? ஆமா. அப்படியே ஆடை போடாம வெளியே வந்தார். மேலாடை போடல, மேலாடை போடாம ஒடியாரார். யார் ரசூலல்லாஹ், யார் ரசூலல்லாஹ் என்ன மன்னிச்சிருங்க யார் ரசூலல்லாஹ். கையை பிடிச்சாரா, ஷஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ ஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். மக்களை மன்னிங்க. நம்ம எத்தனையோ பேர் அத்தாட்ட பேச மாட்டேங்கிறோம், அண்ணன்ட்ட பேச மாட்டேங்கிறோம், தம்பிட்ட பேச மாட்டேங்கிறோம். மக்களை மன்னிப்பதை கொண்டுதான் ஒரு சமூக மாற்றம் ஏற்படுமே தவிர தண்டிப்பதை கொண்டு ஒருபோதும் இல்லை. 4வது குவாலிஃபிகேஷன், உம்மத்துடைய கவலையை உள்ளத்தில் சுமந்து கொண்டே இருங்க. உள்ளத்தினுடைய கவலையை சுமந்துகிட்டே இருங்க. மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. நலவுகளை பகிர்ந்து கொண்டே இருங்க. ஒருபோதும் நாங்கள் வீழ மாட்டோம், ஒருபோதும் அல்லாஹ் எங்களை கைவிட்ட மாட்டோம். தக்னத்து மின் ரஹ்மத்தில்லாஹ், ஒருபோதும் அல்லாஹ் எங்களை கைவிட்ட மாட்டோம். எல்லா நிலையிலும் நாம் வலுவான மக்கள், எல்லா நிலையிலும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்ட மக்கள், இன்னும் எங்களுடைய வருங்கால இளைஞர்களை பாடுபடக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய மக்கள் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தியலை நோக்கி நகரக்கூடிய மக்களாக இருக்கணும். இதெல்லாம் திரும்ப 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 சொல்றேன். இட் இஸ் நாட் இன்ஃபர்மேஷன், இது டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது உள்ளத்திலிருந்து பேசக்கூடிய விஷயங்கள். தயவு செய்து உள்ளத்துல உள்வாங்குங்க. மனைவிட்ட பேசுங்க, நண்பன்கிட்ட பேசுங்க, சகோதர மக்கள்கிட்ட பேசுங்க, எல்லாத்தையும் பேசுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அன்பால் இந்த நாட்டை, இந்த மண்ணை, இந்த உலகத்தை, இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.